அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். குவைத்தின் சார்பாக வந்திருக்கும் அன்பர்கள் அனைவரையும் கம்பன் ரசத்தில் தோய்ந்து மகிழ்ந்து உலாவிக் கொண்டிருக்கும் கம்பன் ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றியை வணக்கத்தையும் கூறி வருக வருக என்று வரவேற்கின்றேன். கம்பன் அலி கண்ணல் என்ற தலைப்பின் கீழே நமது மதிப்பிற்குரிய ஏகேவி அவர்கள் 2 வாரங்களாக பாலகாண்டத்தையும் அயோத்தியா காண்டத்தையும் அதில் உள்ள சிறந்த பாடல்களை எல்லாம் எடுத்து நமக்கு கொடுத்து, அப்படியே அதாவது அதனுடைய காஃபி குடிப்பது போல் அதனுடைய டிகாக்ஷன் எடுத்து பாலில் கலந்து சர்க்கரை போட்டு அப்படி எல்லாத்தையும் தனித்தனியாக இருந்த முக்கணிகளை எல்லாவற்றையும் பிழிந்து கொடுத்ததைப் போல அருமையாக கொடுத்து கொண்டு வருகின்றார். இன்றைக்கு நாம் கேட்க இருப்பது ஆரண்ய காண்டம். காட்டிற்கு செல்வோம், ஏகேவி அவர்கள் துணையுடன். வணக்கம் சார். அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். குவியம் என்னும் இலக்கிய தளம் ஏற்பாடு செய்து நடத்தி வரும் இந்த கம்பராமாயண தொடர் சொற்பொழிவுகளில் இன்றைய சொற்பொழிவு எண் 3. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் இரண்டும் பார்த்தோம். இன்று நாம் ஆரண்ய காண்டம் பார்க்க இருக்கிறோம். நான் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கும் சில பாடல்கள் ஒரு 10-15 பாடல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பரிச்சயம் ஆக இல்லாமல் இருக்கலாம். கூடுமானவரை மிக பிரபலமான ஏனைய மேடைகளில் நீங்கள் கேட்பதற்கு வாய்ப்புள்ள பாடல்களை தவிர்த்து கம்பன் நயத்தை வடிகட்டி சொல்லும் சில பாடல்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆரண்ய காண்டம் காப்பியத்தில் மிக முக்கியமான ஒரு காண்டம். இதில் நிகழ்வுகள் என்று பார்த்தால் சீதை ராவணனால் கடத்தப்படும் காண்டம் இது. ராமன் தன் தந்தைக்கு ஈமக்கிரிகைகள் செய்யும் ஒரே காண்டம் இது. தந்தை என்று நான் சுட்டுவது ஜடாயு. ராமனை மாலவனாகவும் மானுடனாகவும் மிக அற்புதமாக கம்பன் சித்தரிக்கும் காண்டம் இது. தன்னுடைய இறப்பு பற்றி பல கட்டங்களில் ராமன் பேசும் காண்டமும் இது என்று அந்த ஒரு சிறிய முன்னுரையுடன் ஆரண்ய காண்டத்திற்குள் நுழைகிறேன். விராடன் துதியுடன் தொடங்கி கவந்தன் துதியுடன் முடிக்கலாம் என்பது என்னுடைய திட்டம். ஆரண்ய காண்டத்தின் முதல் படலம் விராதன் வதைப்படலம். ஒரு சின்ன செய்தி. சீதையை தூக்கி கொண்டு செல்பவன் ராவணன் மட்டும் அல்லன். ராவணனுக்கு முன்பாகவே சீதையை ராமன் இலக்குவன் இருவரிடம் இருந்து அவர்கள் கண்முன்னேயே தூக்கி செல்பவன் விராதன். அவனை கொன்று சீதையை மீட்கிறார்கள் ராமனும் இலக்குவனும். இந்த விராடன் உண்மையில் ஒரு கந்தர்வன். தும்புரு என்பது பெயர். குபேரன் இட்ட சாபத்தால் ஒரு அரக்கனாக வருகிறான். ராமன் கையால் வெட்டுப்பட ராமன் கையால் வெட்டுப்பட அவன் தன்னுடைய சாபம் நீங்கி மீண்டும் விண்ணுலகம் ஏவுகின்றான். வானத்திலிருந்து ராமனை பார்த்து ஏராளமான துதி செய்கிறான். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, கம்பன் ராமனை காப்பிய நாயகன் அவன் அளவில், அதாவது தன் அளவில் ராமன் தான் கடவுள் என்று உணராமல் ராமனை நடத்தி செல்பவன். பல கட்டங்களில் ராமனை முழுக்க முழுக்க மானுடனாகவே சித்தரித்த கம்பன் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஏனைய கதாபாத்திரங்கள் வாயிலாக புகழ்ந்து தள்ளி அவன் திருமாலே என்பதை நிலைநிறுத்துகிறான். இது நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கவிக்கூற்றாக பல இடங்களில் சொல்கிறான். ஏனைய கதாபாத்திரங்களின் வாயிலாக இவன் திருமாலே என்று சொல்கிறான். அவ்வாறு விராதன் ராமனை குறித்து சொல்லும் ஒரு துதியுடன் பாடலை தொடங்குகிறேன். மிக பிரபலமான பல பாடல்கள் இங்கே இருக்கின்றன.
தாய் அறியாத கன்றில்லை, எல்லா உயிர்களும் உன்னை, நீ எல்லா உயிர்களையும் அறிவாய், எல்லா உயிர்களும் உன்னை அறிய முடியாதே, இது என்ன மாயம் என்றெல்லாம் கம்பன் சொல்கிறான். அவ்வாறு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பாடலை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். பாடலை போடலாம். சுந்தரராஜன் விராடன் சொல்கிறான் ராமனை பார்த்து, ராமனே, சார் பாடல் மாறிடுச்சு, முதல் பாடலுக்கு போனோம். முதல் பாடல் அறவாகி சுமத்தியால், அறவாகி சுமத்தியால் அயில் எயிற்றின் ஏந்துதியால் ஒருவாயில் விழுங்குதியால் ஓரடியால் ஒளித்தியால் திருவான நிலமகளை இஃதறிந்தால் சீராளோ மறுவாரும் துழாயலங்கள் மணிமார்பில் வைகுவாள் என்று ராமனை பார்த்து விராடன் கேட்கிறான். டைரக்டாக நீ திருமால் என்று சொல்லிவிடுகிறான். இது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஒரு சிறிய நையாண்டி, ஒரு சிறிய நக்கல், ஒரு சிறிய நகைச்சுவை, இவை தோன்ற கம்பன் இந்த பாடலை வடித்திருக்கிறான். ஐயா, பாம்பனையாக நீ இந்த உலகத்தையே தாங்குகிறாய். அரவு ஆகி சுமத்தியால், சுமப்பது இந்த உலகம். அரவு என்பது பாம்பு. கீதையில் பகவான் சொல்கிறான், நாகங்களில் நான் ஆதிசேடனாக இருக்கிறேன் என்று. ஆக ஆதிசேடனும் திருமாலும் ஒன்று என்ற கருத்தில், திருமாலே நீ பாம்பாகி சுமக்கிறாய். யாரை சுமக்கிறாய்? அது மூன்றாவது அடியின் முதல் 3 வார்த்தைகள். திரு ஆன நிலமகளை, அதை ஒவ்வொரு தரமும் கூட்டிக் கொள்ள வேண்டும். திரு ஆன நிலமகளை அறவாகி சுமக்கிறாய், சுமத்தியால் திரு ஆன நிலமகளை அயில் எயிற்றின் ஏந்துதியால். இது வராக அவதாரம். தன்னுடைய 2 கொம்புகளால் பூமியை அகழ்ந்து எடுத்து கொண்டு வந்தவன் திருமால். பாம்பனையாக ஆதிசேடனாக இருந்து இந்த உலகத்தை, நிலமகளை, திரு ஆன நிலமகளை சுமக்கிறாய். உன்னுடைய கூர்மையான தந்தங்களில் நிலமகளை ஏந்துகிறாய். வராக அவதாரம். அயிலையிற்றின் ஏந்துதியால் ஒருவாயில் விழுங்குதியால், பிரளய காலத்தில் எல்லா உலகத்தையும் விழுங்கி உன் வயிற்றில் அடக்கிக் கொள்கிறாய். ஆளிலை கண்ணனாக படுத்து உறங்குகிறாய். நிலமகளை, திரு ஆன நிலமகளை ஒரு வாயில் விழுங்குதியால். அந்த திரு ஆன நிலமகளை எல்லா இடத்திலும் சேர்த்து கொள்ள வேண்டும். திரு ஆன நிலமகளை ஓரடியால் ஒளித்தியாய். வாமன அவதாரம். ஒரு அடியால் நிலமகளை முற்றிலுமாக அளந்து கொண்டாய். நிலமகளை வாயில் இட்டு விழுங்கிக் கொள்கிறாய். நிலமகளை பாம்பனையாக சுமக்கிறாய். நிலமகளை உன்னுடைய கொம்புகளால் ஏந்தி கொண்டு வருகிறாய். இஃது அறிந்தால், நிலமகள் மீது நீ இவ்வாறு ஒட்டி உறவாடுவதை கண்டால் சீராளோ. யாரு? மகாலட்சுமி. இவள் பூதேவி, அவள் ஸ்ரீதேவி. அந்த மகாலட்சுமி சீராளோ. எப்பேற்பட்ட மகாலட்சுமி? மறு ஆறும் துழாய் அலங்கள் மணி மார்பில் வைகுவாள். மார்பில் வைகுவாள். அறையும் அகலகில்லேன் திருமார்பை என்ற அந்த மகாலட்சுமி மறு ஆறும் துழாய், திருத்துழாய், துளசி மாலை பூண்ட தரித்த மார்பில் உரைகின்ற மகாலட்சுமி. நீ பூமாதேவி கூட இவ்வளவு தூரம் உறவாடினால் உன்னை கண்டு சீரமாட்டாளா அவள் என்று 2 பொண்டாட்டிக்குள்ள சண்டை மூட்டி விடுற மாதிரி விராடனுடைய உரை அமைகிறது. அறவாகி சுமத்தியால் அயில் எயிற்றின் ஏந்துதியால் ஒருவாயில் விழுங்குதியால் ஓரடியால் ஒளித்தியாய் திரு ஆன நிலமகளை இஃதறிந்தால் சீராளோ மறுவாரும் துழாயலங்கள் மணிபார்பில் வைகுவாய் என்று. மறு ஆறும், முரு என்பது நறுமணம். சின்ன ரூ போட்டா, பெரிய ரூ போட்டாதான் களங்கம், மாசு, குற்றம். மறு ஆறும், ஆறுதல் என்றால் மிகுதல். மனம் மிகுந்த துழாய், துளசி மாலையை மார்பில் அணிந்து கொண்டிருக்கின்றாய். அங்கே உரைகின்ற மகாலட்சுமி சீராளோ என்று விராதன் ராமனை பார்த்து சொல்கிறான். நேரடியாக ராமன் திருமால் என்பதை அவனுடைய பல அவதாரங்களை சொல்லி கம்பன் வடித்து காட்டும் ஓர் இடம் இது. அடுத்த பாடலை போடுறதுக்கு முன்னால இதை எடுத்துடலாம். சுந்தரராஜன்
பிராணனை வதைத்த பின் மூவரும் காட்டிற்குள் வருகிறார்கள், தண்டகவனத்திற்குள் வருகிறார்கள். அந்த வனத்தில் தான் ஏறக்குறைய 10 ஆண்டுகள் தங்குகிறார்கள். ராமனை பார்க்க அந்த முனிவர்கள் எல்லாம் வருகிறார்கள். ராமன் அவர்களுக்கு அபயம் தருகிறார். என்ன ஒரு வார்த்தை சொல்லி அபயம் தருகிறான் என்பது முக்கியம். நான் சொன்னேன், ராமன் தன்னுடைய இறப்பு பற்றி பல இடங்களில் இந்த காண்டத்தில் பேசுகிறான் என்று. ராமன் சொல்றான், மானுடன் என்று கொள்ள வேண்டும். இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் செய்யாட்ட நான் செத்து போறது மேல். இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு சேவையை நான் செய்யாவிட்டால் நான் செத்து போவது மேல் என்று அந்த அளவிற்கு ராமன் சொல்லும் வார்த்தைகள். இறப்பதே மேல், பிறந்து நான் பெற்ற பயன் இந்த காரியத்தை செய்வதை விட வேறு என்ன இருக்கிறது? அந்த காரியத்தை நான் செய்யாவிட்டால் அந்த காரியம் பிழைபடுமே ஆயின் நான் இருந்து என்ன பயன்? நான் செத்து போவதே மேல் என்று ராமன் முனிவர்களுக்கு தான் கொடுக்கும் அடைக்கலத்தை எவ்வளவு பெரிதாக மதிக்கின்றான் என்பதை சுட்டும் கம்பனுடைய பாடல் அடுத்தது. போடலாம் சுந்தரராஜன். அறம் தவா நெறி, அறம் தவா நெறி அந்தணர் தன்மையை மறந்த புல்லர் வலி தொலை ஏனெனின் இறந்து போகினும் நன்று இது அல்லது பிறந்து யான் பெறும் பேரென்பது யாவதோ. அறம் தவா நெறி, தவா அறத்தை நீங்காத, அறத்தில் பிழை செய்யாத, அறத்தை விட்டு அகலாத அந்தணர் முனிவர்கள், தவசிகள், அவர்களுடைய தன்மையை, தன்மை என்பது அவர்களுடைய செவ்வி, அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய மேன்மை என்று கொள்ள வேண்டும். அறம் தவி அறம் தவா அரி அறம் தவா நெறி அந்தனர் சிறப்பை மறந்த புல்லர், இவர்கள் அரக்கர்கள், மறந்த புல்லர் வலி தொலையேன் எனின், அந்த அரக்கர்களுடைய வலிமையை ஒடுக்க மாட்டேன் என்றால் இறந்து போகினும் நன்று. அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கிறத விட நான் செத்து போவது மேல். இது அல்லாது பிறந்து யான் பெறும் பேறு என்பது யாவதோ என்று, இதை விட நான் என்னுடைய பிறப்பிற்கு ஒரு காரணம், என்னுடைய பிறப்பிற்கு ஒரு சிறப்பு என்று இருக்குமே ஆயின் அது இது அல்லாது வேறு எதுவாக இருக்க முடியும் என்று அரக்கர்களை ஒழிப்பேன், அந்தணர்களை, தண்டகாரண்யத்து முனிவர்களை, முனிவர்களுக்கு இன்னல் செய்யும் இடர்பாடு விளைவிக்கும் அரக்கர்களை நான் கொல்லாமல் இருப்பேனேயானால் அவ்வாறு வாழ்வதை விட நான் மடிவது மேல் என்ற அளவுக்கு ராமனுடைய தீவிரம் அந்த தண்டகவனத்து முனிவர்களை காப்பதில், அதற்கு காரணமானவர்களை அழிப்பதில் என்பதை மிகுந்த நயம்பட கம்பன் சுட்டுகிறான். நான் வாழ்வதை விட சாவது மேல் என்று ராமன் சொல்வதாக பாடலை படைத்திருக்கிறான் கம்பன். அடுத்த பாடல், இது எடுத்துடலாம் சுந்தரராஜன், அடுத்த பாடல் போட வேண்டாம். அடுத்த பாடல் கம்பனுடைய ஒப்பில்லா கவிநயம். நிறைய பாத்திர படைப்புகள், பாத்திரங்களின் சிறப்புகள் பார்க்கிறோம். அதே போல கம்பனுடைய கற்பனை திறம், அவனை கவி சக்கரவர்த்தி என்று சும்மா சொல்லவில்லை. அடுத்த பாடல் இடம்பெறும் படலம் சூர்பனகை படலம். சூர்பனகை வருகிறாள். இந்த வழக்கமான ஒரு பாட்டு இருக்கு, பஞ்சு ஒளிர் வில்லவ பல்லவ மனங்க எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அவள் வந்து ராமனை பார்க்கிறாள். ராமனுடைய அழகில் மயங்கி போகிறாள். ராமனுடைய அழகு எப்பேற்பட்டது என்பதை சூர்பனகையின் வாயிலாக கம்பன் சொல்கிறான். ஒரு அற்புதமான பாடல். கற்பனை என்றால் கம்பனுக்கு மட்டுமே கைவரக்கூடிய கலை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு பாடல். சூர்பனகை பார்க்கிறாள். இந்த பெரிய உலகம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த பூமாதேவி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பூ உலகம், இந்த நிலமகள்.
இந்த நிலமகளுக்கு ஆடை என்பது அவளை எல்லா பக்கங்களிலும் சுற்றி இருக்கும் கடல். இதை பல இடங்களில் பல புலவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். நிலமகளுக்கு ஆடை என்பது கடல், கடலையே ஆடையாக உடுத்தவள் அவள் என்று. அவள் புலகாங்கிதம் அடைகிறாள், மயிர்கூச்செறிகிறாள். அவள் மயிர்கூச்செறிகிறாள். என்ன காரணம் என்றால், ராமனுடைய பாதம் நிலமகளை தீண்டுகிறது. ராமன் நடக்கிறான், அவனுடைய திருவடி பூமாதேவி மேல் படுகிறது. நிலமகளுக்கு மயிர்கூச்சி எரிகிறது. இந்த மயிர்கூச்சி எரிப்பினால் பூமியிலே புற்கள் முளைக்கின்றன என்பது கம்பனுடைய கற்பனை. பூமியிலே புற்கள் முளைப்பது அது ஏதோ தாமாக ஒன்றும் முளைக்கல. ராமனுடைய திருவடி பட்டு, அந்த திருவடி பட்ட சந்தோஷத்தில் நிலமகள் கொள்ளும் அந்த ஒரு புல்லரிப்பு, அந்த ஒரு உணர்ச்சி, அதன் விளைவாக அவளுடைய மேனிகளில் எல்லாம் மயிர்கூச்செறிகின்றன. இந்த மயிர்கூச்செரிப்பு தான் அந்தந்த இடங்களில் புற்களாக தோன்றி வெளிப்படுகின்றன. இது கம்பனுடைய கற்பனை. கம்பனுடைய கற்பனை எவ்வளவு சிறந்தது என்பதற்கு இதைவிட சிறந்த ஒரு மேற்கோள் நான் சுட்ட வேண்டியதில்லை. பாடலை பார்க்கலாம். சுந்தரராஜன். உடுத்த நீர் ஆடையள் உருவச் செவ்வியல் பிடித்தரு நடையினள் பெண்மை நன்று இவன் அடித்தலம் தீண்டலின் அவனிக்கு மயிர் பொடித்தன போலும் இப்புல் என்று உண்ணுவாள். சூர்பனகை பார்க்கிறாள் ராமனை. இவனுடைய பாதம் படுவதால் பூமாதேவிக்கு ஏற்பட்ட மயிர்கூச்செரிப்பின் விளைவுதான் ஆங்காங்கே புற்களாக வெளிப்படுகின்றன என்பது கம்பனுடைய கற்பனை. உடுத்த நீர் ஆடையள், கடலை தன்னுடைய ஆடையாக கொண்டவள். உடுத்த நீர் ஆடையள் உருவச் செவ்வியள், ஒப்பில்லாத அழகுடையவள். செவ்வி என்றால் அழகு, உருவத்தில் மிக அழகுடையவள். யாரு? பூமாதேவி. பிடித்தரு நடையினள், பெண் யானை போன்ற நடை உடையவள். அவளுடைய பெண்மை மிக நன்று. ஏனென்றால் இவன் அடித்தளம் தீண்டலின், இந்த ராமனுடைய பாதம் பட்டவுடன் அவனுக்கு, அவளுக்கு, பூமாதேவிக்கு மயிர் பொடித்தன போலும் இப்புல் என்று உண்ணுவாள் என்று கம்பனுடைய கற்பனை. சூர்பனகையின் வாயிலாக ராமனுடைய அழகை வியந்து வெளிப்படும் விதம் இது. அடுத்த பாடலை போடு. இதை எடுத்துடலாம். அடுத்த பாடல் மிகுந்த ஒரு நையாண்டி மிகுந்த பாடல். கம்பனின் நகைச்சுவை மிகவும் வெளிப்படக்கூடிய ஒரு பாடல். பல மேடைகளில் சொல்லப்படுவது இல்லை என்று நான் எண்ணுகிறேன். சூர்பனகை மூக்கு அறுபட்டு போகிறாள், மீண்டும் வருகிறாள், ராமனிடம் முறையிடுகிறாள். ராமன் ரொம்ப கரெக்டா கேட்கிறான், இவளுடைய மூக்கை அறுத்தாய, அந்த அளவுக்கு இவள் என்ன பிழை செய்தாள் என்று இலக்குவனை கோர்ட்டில் ஏறி விசாரிக்கிறான், கூண்டில் ஏற்றி ராமன். அவன் சொல்கிறான், அண்ணியை தூக்கி கொண்டு போக முயன்றாள் என்று. இருந்தாலும் என்னை ஓடிப்போ என்கிறான் ராமன். நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவள் ஒத்த காலில் நிற்கிறாள். முடியாது, ஓடிப்போ என்று சொல்கிறாள். பல வாக்குவாதங்களை வைக்கிறாள். நீ அசுரர்களை அழைப்பதாக சொல்லி இருக்கிறாள், அதற்கு நான் உனக்கு உதவியாக இருப்பேன், அசுரர்களுடைய எல்லா திட்டமும் எனக்கு தெரியும், என்னை ஏற்றுக்கொள் என்று தீர்மானமாக ராமன் மறுத்து விடுகிறான். அட போயா, உன் தம்பிக்காவது என்னை கட்டி வையேண்டா என்று சூர்பனகை கேட்கிறாள். நீ தான் மாட்டேன்ட்ட. ஏன்னா நான் பார்த்தேன், உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, ரொம்ப அழகான ஒரு பொண்டாட்டி இருக்கா. அவன் நல்ல வேளை ஊர்மிளையை கூட்டிட்டு வரல, அதனால் அவன் பார்க்கல. அதனால் சரி, உனக்கு ரொம்ப அழகான ஒரு பொண்டாட்டி இருக்கா, நீ என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிற, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன், உன் தம்பிக்காவது என்னை கட்டி வையேன் என்று வேண்டுகிறாள். அப்போது ஒரு பாடல் சொல்கிறாள். என்ன சொல்கிறாள் என்று பாருங்கள். அது என்ன ஒரு கம்பனுடைய கற்பனை வளத்தையும் பாருங்கள். என்ன கூட்டிண்டு
அயோத்திக்கு போவனே, இல்லை பாட்டல் அப்புறம் போடலாம் ப்ளீஸ். என்ன கூட்டிட்டு நீ அயோத்திக்கு போவ. அங்க போனப்புறமும் இதே லக்ஷ்மணன் இதே கோபத்துல இருந்து, இந்த பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன், இந்த பொண்ணுக்கு மூக்கு இல்லை, மூக்கு நன்னா இல்லை, அதனால இந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னான்னு வச்சுக்கோ. நீ அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையே இல்லை. ஏண்டா தம்பி, மூக்கு இல்லாத இந்த பொண்டாட்டியை கட்டிக்க மாட்டேன்னு நீ இப்படி அடம் பிடிக்கிறியே, இடையே இல்லாத பொண்டாட்டி கூட தானே நான் இத்தனை நாளாக வாழ்ந்துட்டு இருக்கேன் என்று நீ சொல்லலாம் இல்லையா? இவளுக்கு மூக்கு இல்லை, அவளுக்கு இடை இல்லை, என்ன குறை, ரெண்டு பேருக்கும் ஒரு உறுப்பு கம்மி அது என்று நீ அவனுக்கு பதில் சொல்ல முடியும் என்று சூர்பனகை ராமனுக்கு சொல்லி கொடுக்கிறாள். பாருங்க கம்பனுடைய கற்பனை எங்கே போகிறது என்று. பாடலை பார்க்கலாம் சுந்தரராஜன். இப்போ பெருங்குலா ஒரு நகர்க்கே ஏகும் நாள், வேண்டும் ஒரு பிடிப்பேன் அன்றேல், அருங்கலாம் உற்றிருந்தான் என்னினும் ஆம் இளையவன்தான், அறிந்த நாசி ஒருங்கிலா இவளோடும் உறைவனோ என்பானேல், இறைவ ஒன்றும் மருங்கிலாதவளோடு அன்றோ நீ நெடுங்காலம் வாழ்ந்தது என்பாய் என்று சூர்பனகை போட்டு கொடுக்கிறாள் ராமனுக்கு. பெரும் குலா உரு நகர், அது அயோத்தி. குலா என்றால் கொண்டாட்டம், கோஷம், உற்சாகம். பெரும் குலா ஒரு நகர்க்கே ஏகும் நாள், அயோத்திக்கு திரும்ப போகும் அந்நாளில் நீ கவலைப்படாத, நான் என்ன உருவம் வேணா எடுத்துப்பேன், வேண்டும் உரு பிடிப்பேன். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் என்ன, ஏன்னா அரக்கி நான் எந்த உருவம் வேணா எடுத்துக்க முடியும். அப்படி இல்லை, என்னுடைய ஒரிஜினல் உருவத்தை பார்த்து அருங்கலாமுற்றிருந்தான், கலாம் என்றால் கோபம், மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய, அப்படி இருந்தாலும் இளையவன் உன்னுடைய தம்பி இலக்குவன், ஒருங்கிலா அறிந்த நாசி இவளோடும் உறைவனோ, அறுபட்ட மூக்கு ஒழுங்காக இல்லை, ஒருங்கு இலா அறிந்த நாசி இவளோடும் நான் உறைவனோ என்பானேல் என்று அவன் உங்ககிட்ட கேட்டான்னா, எங்கூட வாழ மாட்டேன், என்னை பத்தினியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உன் தம்பி சொன்னான்னா, அதுக்கு காரணமா மூக்கு இல்லையே என்பதை சொன்னானால், அட போடா, இடையில்லாத பொண்டாட்டி கூட தானே நான் இத்தனை நாள் இருந்தேன், ஒன்றும் மருங்கு இல்லாதவளோடு அன்றோ நீ நெடுங்காலம் வாழ்ந்தது என்பாய் என்று நீ அவனுக்கு சொல்லி என்னை ஏற்றுக்கொள்ள சொல்வாய் என்பது சூர்பனகை ராமனுக்கு சொல்லும் ஒரு ஒரு உபாயம், ஒரு ஆலோசனை. மருங்கிலாதவள் பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனான் என்பது கம்பனின் மிக, சீதைக்கு இடை இல்லை என்பது பல இடங்களில் சொல்லப்படுகிறது. மருங்கு இல்லாதவளோடும் என்று சூர்பனகையின் குசும்பு, சொல்லப்போனால் கம்பனின் குசும்பு, கம்பனின் நகைச்சுவை, கம்பனின் எள்ளல் மிக நன்றாக துணிக்கக்கூடிய ஒரு பாடல். பல மேடைகளில் நீங்கள் கேட்டிருக்க முடியாத ஒரு பாடல். இதை எடுத்துடலாம். அடுத்த பாடல் கதை நகர்கிறது. சூர்பனகை மூக்கறுபட்டவள் ராவணனிடம் போய் முறையிடுகிறாள். இதற்கு நடுவில் கரன் வீழ்த்தப்படுகிறான். ராவணன் இருந்த நிலையை கம்பன் அறிமுகப்படுத்துகிறான். சூர்பனகை போகும் பொழுது பல பாடல்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தில் ராவணனுடைய ஆளுமை, ராவனுடைய அரசவை, அந்த அரசவையில் அவன் வீட்டிருந்த நிலைமை, இவற்றையெல்லாம் சொல்லி கொண்டு வரும் கம்பன் ராவணனுடைய சிறப்புகளையும் பல இடங்களில் சொல்கிறான். ஒரு சிறப்பாக கம்பன் சுட்டுவது பொதுவாக ஆண் இனத்தை பற்றிய கம்பனுடைய ஒரு கணிப்பு என்று கொள்ளலாம். இது கம்பனுடைய கணிப்பு மட்டுமல்ல, கம்பனுக்கு முன்னாலேயே பல இடங்களில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. எப்பேற்பட்ட ஆண்மகனாக இருந்தாலும், எப்பேற்பட்டவன் அவன் இறுதியில் சரணடைவது பெட்ரூம்ல, படுக்கை அறையில் அவன் சரணடைவது மனைவியிடம், அதுவும் கோபம் கொண்ட ஊடல் கொண்ட மனைவியிடம் சரணடைவான்
இது ஆடவர்களுக்கே உண்டான ஒரு மரபு, ஆடவர்களுக்கே உண்டான ஒரு பழக்கம். சொல்லப்போனால் ஆடவர்களுக்கு உண்டான சிறப்பு என்று கூட சொல்கிறார்களோ என்பது என்னுடைய ஐயம். இதுல எனக்கு ரொம்ப அப்புறம் சொல்ல போனேன். இதை தொல்காப்பியத்துல எதுக்கெல்லாமோ சூத்திரம் பண்ணியிருக்காங்க ஐயா. இந்த யாரா இருந்தாலும் கடைசியில் பொண்டாட்டி காலில் விழுந்துருவான் பெட்ரூம்ல என்பதற்கும் ஒரு சூத்திரம் வைத்திருக்கிறார் தொல்காப்பியர். பார்த்துங்க நீங்க. என்னுடைய ரெகுலர் கம்பன் கிளாஸ்ல சொன்னேன், எத்தனை வகையான பெண்கள் இருக்கின்றார், 7 வகை பெண்கள், அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு என்று. தமிழருடைய வாழ்வியலில் ஒவ்வொரு நெறிக்கும், ஒவ்வொரு மரபுக்கும், ஒவ்வொரு நெறி, மரபு, உறவு, பண்பு இவற்றிற்கு எல்லாமே சூத்திரங்கள் வரைத்து தந்து விட்டு போயிருக்கிறார்கள். இவன் சொல்றான், ராவணன் மூவராலும் வெல்ல முடியாது, திருமால், சிவன், நான்முகன். அதனால்தான் திருமான் திருமாலாக இல்லாமல் ராமனாக அவதாரம் செய்து மனிதனாக, யாரால் கொல்லப்படக்கூடாது என்ற பட்டியலில் ராவணனால் சொல்லப்படாத மானுடனாக வந்து திருமால் ராவணனை கொள்கிறார் என்று. மூவராலும் அழிக்க முடியாதவன், இவனை அழிப்பவரையோ இவனுடைய கொட்டத்தை அடக்குபவரோ யாருமே இல்லை. இவர் இந்த 3 பேருக்கு மட்டும் அடங்காதவன் அல்லன், 3 பேருக்கு மட்டும் போரில் தோற்காதவன் அல்லன். எப்பேற்பட்ட அழகியாய் இருந்தாலும் அவளுக்கும் கூட, அவள் எப்பேற்பட்ட ஒரு ஊடல் கொண்டாலும் சரி, அப்பொழுதும் தலைவணங்காதவன் இந்த ராவணன் என்று சிறப்பித்து சொல்கிறான். பாடலை பார்க்கலாம். சுந்தரராஜன். புலியினதழ் உடையானும் பொன்னாடை புனைந்தானும் பூவினானும் நலியும் வளர்த்தார் அல்லர் தேவரில் இங்கு யாவர் இனி நாட்டல் ஆவார். மெலியுமிடை தடிக்கும் முலை வேயிளந்தோள் சேயரிக்கண் வென்றி மாதர் வலிய நெடும் புலவையிலும் வணங்காத மகுட நிறை வயங்க இருந்தான் என்பது பாடல். அதழ் என்பது தோல். புலியதழாட என்று கமாஸ்ல இடதுபதம் தூக்கி அதுல இருந்து வார்த்தை வரும். புலியதழாட, புலி அதழ் உடையானும், புலித்தோலை ஆடையாக தரித்தவனும் சிவபெருமான். பொன்னாடை புனைந்தான் திருமால். பூவினான் நான்முகன். புலியதழ் உடையானும் பொன்னாடை புனைந்தானும் பூவினானும் நலியும் வளர்த்தர் அல்லர். இவனை வெற்றி கொள்ள, இவனை நலிவுடைய செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர் அல்லர். தேவரில் எப்பேற்பட்ட தேவர்களாக இருந்தாலும் வானவர்களில் இங்கு இனி நாட்டல் யாவார். இவனுடைய ஆண்மையை, இவனுடைய திறமையை யாரு வெற்றி கொண்டு நாட்டப் போகிறார்கள்? இனி நாட்டல் யாவார். ஏனென்றால் இவன் எப்பேற்பட்டவன் என்றால், மெலியும் இடை இல்லாதது போல் இருக்குது, பொய்யோ எனும் இடையான் இல்லாத இடை, தடிக்கும் முலை, வே இளம் தோள், சேயரிக்கண் என்று எத்தனை அடைமொழி கொடுக்கிறான். இவ்வளவு அழகுடைய மாந்தர்களாக, இந்த மாதருக்கு ஒரு அடைமொழி போடுறான் பாருங்க கம்பன். அதுதான் கம்பனுடைய கிரேட்னஸ். வென்றி மாதர். இந்த மெலியும் இடை தடிக்கும் முலை வேயிளம் தோல் சேயரிக்கண் இவற்றை ஆயுதமாக கொண்டு ஆடவர்களை எல்லாம் வெற்றி கொள்ளும் மாதர்கள். வென்றி என்ற வார்த்தைக்கு வெற்றி என்று பொருள். மெலியும் இடை தடிக்கும் முலை வேயிளந்தோள் சேயரிக்கண் இவற்றால் ஆடவரை வெற்றி கொள்ளும் மாதர். புலவியிலும் வணங்காத மகுட நிறை. மகுடம் என்றால் தலை, கிரீடம். நிறை என்றால் வரிசை. புலவியிலும் வணங்காத இல்ல, நெடும் புலவியிலும் வலிய புலவியிலும். அந்த ஊடல் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப ரொம்ப நாள் இருக்கக்கூடிய, நீண்ட நாள் இருக்கக்கூடிய, நெடிய நாள் இருக்கக்கூடிய, மிக வலிமையான காரணத்திற்காக பொண்டாட்டி கொண்ட ஊடல் என்றாலும் வணங்காத மகுடு நிறைவயங்க என்று அவன் இருந்தான் என்பது கம்பன் ராவணனை குறித்து சொல்லும். தொல்காப்பியம் 2 சூத்திரங்கள் சொல்கின்றன. காமக்கடப்பினுள் பணிந்த கிழவி காணுங்காலை கிழவோர்க்கு உரித்தே. கிழவோர் இது ஆண்மகன்.
உரிமை உடையவன். காமக் கடப்பினுள் எல்லையடர்ந்த காமத்தில் பணிந்த கிழவி, தாழ்மையான வார்த்தைகளை சொல்லக்கூடியவன். அம்மா என்னை மன்னிச்சுக்க, உற்றுமா, தெரியாம செஞ்சுட்டேன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. பணிந்த கிழவி காணும் காலை கிழவோர்க்கு உரித்தே, ஆண்மகன்களுக்கு உரித்தே. அதே மாதிரி இன்னொரு சூத்திரம், மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும், மனைவி உயர்வும் கிழவோன் பணிவும் நினையும் காலை புலவியுள் உரிய என்று. மனைவியோடு உயர்வு, இவனுடைய தாழ்வு புலவியில் காணப்படும் என்று. அப்பேற்பட்ட தொல்காப்பியர் சொன்ன புலவியிலும் கூட வணங்காத மகுட நிறை உடையவன் ராவணன் என்று அவனை சித்தரிக்கிறாள். எடுத்துடலாம். சூர்பனகை போய் சொல்லுகிறாள் ராவணனிடம், சீதை அப்படிப்பட்டவள், இப்படிப்பட்டவள், அப்பேற்பட்ட அழகி, ஆச்சா பூச்சன்னு இல்லாத எல்லா சீதையை பற்றி எல்லா விதமான வர்ணங்களையும் சொல்லி அவனுக்குள் காமம் என்ற பெரும் தீயை அப்படியே பெரும் ஜுவாலையாக கொழுந்து விட்டெறிய செய்கிறாள் சூர்பனகை. கம்பன் ஒரு பாடல் தருகிறான். நிறைய பாடல்களில் அவ்வப்பொழுது மானுடருக்கு வேண்டிய நல்ல பண்புகளை உணர்த்துபவன் கம்பன். சும்மா கவி சக்கரவர்த்தி பூமாதேவிக்கு புல் அரிச்சது, அதனாலதான் தரையில புல் முளைக்கிறது, இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், ஒப்பில்லாத வர்ணனைகள் சொன்னாலும், சொல்லாடல் பல இருந்தாலும், அவ்வாறுகளை மிக தெளிவாக எந்த விதமான தயக்கமோ எந்த விதமான ஐயமோ கொள்வதற்கு இடமின்றி வெட்டொன்று துண்டு ரெண்டு என்பதாக சொல்லிக் கொண்டு போபவன் கம்பன். பல இடங்களில் இதை பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு இடம் அவன் சொல்லும் வார்த்தை, அதை பாருங்க, பாடல் அப்புறம் பார்க்கலாம். கற்றவர் ஞானம் இன்றேல் காமத்தை கடக்கலாமோ. கற்றவர் ஞானம் இன்றேல் காமத்தை கடக்கலாமோ. இதுதான் பாடலின் ஈற்றடி. பாடலை போடலாம் சுந்தரராஜன். சிற்றிடை சீதை என்னும் நாமமும் சிந்தைதானும் ஒற்றிரண்டு ஒன்றாய் நின்றால். சிற்றிடை சீதை என்னும் நாமமும் சிந்தைதானும் ஒற்றிரண்டு ஒன்றாய் நின்றால் ஒன்று ஒழித்து ஒன்றை உண்ண மற்றொரு மனமும் உண்டோ, மறக்கலாம் வழிமற்றாதோ. கற்றவர் ஞானம் இன்றேல் காமத்தை கடக்கலாமோ. சீதையை பற்றி அவள் சொல்கிறார், சிற்றிடை சீதை. இன்னும் சீதையை நேரில் பார்க்கல. இப்பொழுதுக்கு அவளுக்கு சீதை என்று ஒரு பெயர், ஒரு உருவம் இவனுள் உண்டாக்கிக் கொள்கிறான், ஒரு பிம்பம் தனக்குள் கற்பித்துக் கொள்கிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். சிற்றிடை சீடை என்னும் அந்த பெயர் நாமமும் தானும் ரெண்டு தான் இருக்கு. இவனுடைய சிந்தை, சிற்றிடை சீதை என்னும் நாமமும் சிந்தை தானும். ராவனுடைய சிந்தை சீதை என்னும் ஒரு பெயர் நாமம் தாங்க இருக்கு. இந்த இரண்டும் உற்று இரண்டு ஒன்றாய் நின்றால், இவனுடைய உள்ளத்தை இவனுடைய சிந்தையை இரண்டுமாக ஆக்கிரமித்து கொண்டு ஒன்றை ஒழித்து மற்றொன்றை உண்ண மனமும் உண்டோ. இவனால் முடியல. இரண்டு மனம் வேண்டும் என்று கண்ணதாசன் கேட்டது ஞாபகத்துக்கு வரலாம். ஓகே, ஒரு மனம்தான் இருக்கு, மற்றொரு மனமும் உண்டோ, மறக்கலாம் வழிமற்றாதோ. சொல்லிட்டு சொல்றான், கற்றவர் ஞானம் என்றேல் காமத்தை கடக்கலாமோ. கல்வி, அதை நாம் அதில் ஒரு வித்தகம், அதில் ஒரு வித்தை, அதில் ஒரு லெவல், அதில் ஒரு படிவம், பிஹெச்டின்னு வச்சுக்கோங்க நீங்கள். இல்லை அதுக்கு மேலே போஸ்ட் டாக்டரேட் கூட வச்சுங்க நீங்கள். அது கல்வியா? கல்வி வேறு. கற்றவர் ஞானம் இன்றேல், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம்.
கற்றவர் ஞானம் இன்றேல் காமத்தை கடக்கலாமோ என்பது கம்பனின் ஒப்பில்லாத ஒரு மரபு போற்றும் நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஒப்பரிய ஈற்றடி. சிற்றிடை சீதை என்னும் நாமமும் சிந்தை தானும் ஒற்றிரண்டு ஒன்றாய் நின்றால் ஒன்றொழித்து ஒன்றை உண்ண மற்றொரு மனமும் உண்டோ மறக்கலாம் வழிமற்றாதோ. கற்றவர் ஞானம் இன்றேல் காமத்தை கடக்கலாமோ. கற்றவன் வேறு ஞானி வேறு என்று தெளிவுபடுத்துகிறான் கம்பன். அது முக்கியம். கற்றவர் வேறு ஞானி வேறு. இதனால்தான் அவன் தன்னுடைய பாயிரத்தில் கடவுள் வாழ்த்தில் சொல்கிறான், நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம். ஞானம் அதான் முக்கியம். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம். வேடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய வரிசிலை ராமன் தோல் வலி கூறுவோர்க்கே ஞானமும் புகழும் உண்டாம். நாடிய பொருள் கைகூடும் என்று ஞானம் வேண்டும். கல்வி மட்டும் போதாது, கல்விக்கு மேல ஒரு லெவல் இருக்கு, அது ஞானம் என்று கம்பன் சொல்கிறான். அடுத்த பாடல். இவ்வாறு சூர்பனகையால் தனது மனம் முழுக்க சீதையை ஆக்கிரமித்துக் கொள்ள சீதையை தன்னுடைய மனம் என்னும் சிறையில் வைத்துக் கொள்கிறான் கம்பன். இந்த பாடலை நான் சொல்வதற்கு ஒரே காரணம், சீதை ராவணனுடைய உள்ளத்தில் சிறைப்பட்டாள். இதை சிறை வைத்த செய்யுள் என்று கொள்ளலாம். யுத்த காண்டத்தில் சிறை மீட்ட செய்யுள் என்று ஒரு செய்யுள் இருக்கிறது. அதை விரிவாக பார்க்க நேரம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். அந்த சிறை மீட்ட செய்யுளுக்கு முன்னோடி இது சிறை வைத்த செய்யுள். எங்கே சிறை வைக்கிறான்? இதயமாம் சிறையில் வைத்தான். இது ரொம்ப முக்கியம். அசோகவனத்து சிறை பிசிக்கல் சிறை. அரக்கியர்கள் எல்லாம் சூழ ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தால் அது பிசிக்கலா தூக்கி கொண்டு போய் வச்ச சிறை. அதற்கு முன்பாகவே சீதை சிறைப்பட்டாள். எங்கே? ராவணனுடைய இதயத்திற்குள் என்று கம்பன் பதிவு செய்கிறான். இவ்வாறு ராவணனின் இதயத்திற்குள் சிறைப்பட்ட சீதை விடுவிக்கப்பட்டாளா இல்லையா என்பதை யுத்தகாண்டத்தில் தெளிவுபடுத்துகிறான். அதை அப்பொழுது வரும்போது பார்க்கலாம். இப்பொழுது பாடலை பார்க்கலாம். சுந்தரராஜன். இது பெருசு பண்ணலாம் இல்லையா? மயிலுடைய சாயலாளை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடைய இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். அயிலுடைய அரக்கன் உள்ளம் அவ்வழி மெல்ல மெல்ல வெயிலுடைய நாளில் உற்ற வெண்ணெய் போல் வெதும்பிற்றன்றே. ஒரு எளிதாக புரியக்கூடிய ஒரு ஊமை. சீதை மயிலுடைய சாயலாளை எப்போ சிறையில் வைத்தான்? வஞ்சியா முன்னம். ரொம்ப முக்கியமான வார்த்தை. வஞ்சனையாக மாரீசனை அனுப்பி மாயமானை அனுப்பி அவளை தூக்கி கொண்டு வருவதற்கு முன்னால் மயிலுடைய சாயலாளை வஞ்சியா முன்னம் நீண்ட எயிலுடைய, எயில் என்றால் மதில், நீண்ட எயிலுடைய இலங்கைநாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். தன்னுடைய நெஞ்சிற்குள்ளே வைத்து பூட்டி வைத்துக் கொள்கிறான். அயிலுடை, அயில் என்றால் கூர்மையான வேல் சூலம். அயிலுடை அரக்கன் உள்ளம் அவ்வழி மெல்ல மெல்ல வெயிலுடை உற்ற வெண்ணெய் போல் நல்ல ஒரு வெண்ணெயை எடுத்து வெயில வச்சிங்கன்னா அப்படியே இழகி இழகி இழகும். அந்த மாதிரி சூர்பனகை சொல்ல சொல்ல ஒவ்வொரு அழகா அப்படி கேட்டு 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 மெல்ல மெல்ல, அது அற்புதமான பிரயோகம் ஐயா. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெண்ணெய் எவ்வாறு உருகுமோ அவ்வாறு இவனுடைய இதயம், இவனுடைய உள்ளம் உருகி சிறையில் வைத்தான். யார்? நீண்ட எயிலுடைய இலங்கையினார். அடுத்த பாடல். பாடல் எடுத்துடலாம். ராவணனிடம் சீதையை பற்றி இவ்வாறு சொல்கிறார். ராவணன் திட்டம் போடுகிறார். சீதையை கவர்ந்து வருவதற்காக மாரீசனை அனுப்புகிறான். மாரீசன் போகிறான். பொய்மான் என்று இலக்குவனுக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. அண்ணா போகாதேங்கிறான், போவேங்கிறான். அவ வேற எனக்கு மான் வேணும், மச்சனம் பிடிச்சு கொடுத்தா எனக்கு வேண்டாம், நீங்க பிடிச்சு கொடுத்தா தான் எனக்கு வேணும் என்று சொல்ல அவளுடைய புலவி அதை தீர்ப்பதற்காக இப்பதான் பார்த்தோம்.
மனைவியுடைய புலவியை எப்பாடுபட்டாலும் தீர்த்து விடுவார்கள் கணவன்மார்கள் என்று சீதையினுடைய இந்த புலவியை தீர்ப்பதற்காக ராமன் பொய்மானை பிடிப்பதற்காக போகிறான். ராவணன் வந்து தூக்கி கொண்டு போகிறான். மாரீசன் ராமன் குரலில் அரற்றுகிறான். ஹே சீதா, ஹே லக்ஷ்மணா. கம்பனில் சொல்லப்படவில்லை. ராமனுடைய குரலில் மாரீசன் அரற்றினான். என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டன என்பது கம்பனில் இல்லை. இதை கேட்கிறாள் சீதை. இலக்குவனை உடனடியாக அண்ணன் இருக்கும் இடம் போ என்று துரத்துகிறாள். அண்ணனுக்காவது ஆபத்தாவது என்ன, நீங்க என்ன கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த உலகம் எல்லாம் இடிந்து விழ வேண்டும், எல்லா மலைகளும் சிதறி போக வேண்டும், அப்படிலாம் நிகழ்ந்தா கூட அதுக்கப்புறமும் ராமன் உயிரோடு இருப்பானே, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, ராமனுக்கு ஒண்ணும் இல்லை என்று சொல்ல சீதை அவனை ஏசி அனுப்புகிறாள். இந்த ஏச்சு பற்றி ரொம்ப அவ்வளவு நாகரிகம் இல்லாதபடி வால்மீகி சொன்னதாக நான் அறிகிறேன். கம்பன் ரொம்ப நயத்தோடு சொல்கிறான், நீ நிற்கும் நெறி சரியானது அல்ல என்பதோடு நிறுத்திக் கொள்கிறான். சீதை சொல்கிறாள், நீ போலைன்னா நான் இப்ப நெருப்பில் விழுந்து செத்து போயிடுவேன் என்று காட்டில் எரியக்கூடிய ஒரு நெருப்பு அதை சுட்டி அதை நோக்கி ஓடுகிறாள். சொல்ல போனார் அதை பார்த்த இலக்குவன் பணிந்து, அம்மா நீங்க இருங்க, நீங்க இருங்க, நான் போய் ராமனை கூட்டு வரேன் என்று சொல்லி போகிறான். இதே ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக சொல்கிறேன். தீயில் விழுந்து இறந்து போவேன் என்று சீதை சொல்கிறாள். அந்த அக்னி பிரவேச தீக்கும் இந்த தீக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு என்பது என்னுடைய கருத்து. அதை அப்ப பார்க்கலாம். அந்த பாடலை முன்னோட்டமாக இந்த பாடலையும் பார்த்து விடலாம். பாடலை போடலாம் சுந்தரராஜன். ஒரு பகல் பழகினார் உயிரை ஈவரால் பெருமகன் உலை ஒரு பெற்று கேட்டும் நீ வெறுவலை நின்றனை வேறு என் யான் இனி எரியடை கடிது வீழ்ந்து இறப்பன் ஈண்டு எனா என்று நெருப்பை நோக்கி ஓடுகிறாள். ஒரு பகல் என்பது பொதுவாக நாள். ஒரே ஒரு நாள் ராமன் கூட பழகினா கூட அவர்கள் எல்லோரும் ராமனுக்காக உயிரையும் விடுவார்களே. குகன் ராமன் ஒரு நாள் தான் பழகினான். ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ. அவன் சொல்றான், ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ வேட நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ. ராமனுக்காக உயிர் கொடுப்பான். ஒரு நாள் பழகினாலும், ஒரு பகல் பழகினார் உயிரை ஈவரால் பெருமகன் உலை ஒரு பெற்று கேட்டும். ராமனுக்கு அங்கே ஏதோ பெரிய இடர் வந்திருக்கிறது, இன்னல் நிகழ்ந்திருக்கிறது. அதை கேட்ட பின்னும் நீ வெறுவலை அச்சம் கொள்ளாமல் பயப்படாமல் இங்கே நின்று கொண்டிருக்கிறாய். சரி, நீ இப்படியே நின்னுக்கோப்பா, நான் என்ன பண்ணுவேன் இனிமே, வேறு என் இனி யான் எரியடை கடிந்து வீழ்ந்து இறப்பன் என்று காட்டுத்தீயை நோக்கி ஓடுகிறாள். இலக்குவன் போய்விடுகிறான். ராவணன் வரான், சீதையை தூக்கி பால் எடுத்துடலாம். ராவணன் வருகிறான், சீதையை தூக்கி கொண்டு போகிறான். ஜடாயு ராவணனுடன் போர் செய்கிறான். ஜடாயு ராவணனால் கொல்லப்படுகிறான். உயிர் போகும் தருவாயில் இருக்கக்கூடிய ஜடாயுவை ராமன் இலக்குவன் இருவரும் வந்து பார்க்கிறார்கள். ஜடாயு சொல்கிறான், ராவணன் தூக்கி கொண்டு போனான், நான் எவ்வளவோ போரிட்டு பார்த்தேன், என்னால் முடியவில்லை. என்னுடைய சிறகுகளை சந்திரகாசம் என்ற வாளால் அறிந்து நான் கீழே இங்கு விழுந்து கிடக்கிறேன், குற்றியுரும் கொலை உயிருமாக இருக்கிறேன் என்று சொல்ல மானுடனான ராமனுக்கு எக்கச்சக்கமா கோபம் வருது. என்ன நடக்கிறது இங்க, என்ன அநியாயம் நடக்கிறது? என் பொண்டாட்டி தனியா இருக்கா, என் மனத்தை வந்து தூக்கிட்டு போறான். இதை வந்து மலைகள், கிரகங்கள், கோள்கள், வானத்தோர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பயலை விட மாட்டேன், பாரு இன்றைக்கே இந்த உலகம் முழுவதையும் அழிப்பேன் என்று வில்லை எடுத்து ஆவேசமாக மிகுந்த கோபத்துடன் ராமன் பேசுகிறான். இந்த உலகத்தை அழிப்பேன் என்று சூளுரைக்கின்றான். பார்க்கிறான் ஜடாயு,
ஓங்கி ஒரு குட்டு குட்டுறான். நான் ஒரு லெவல் மேலே போலான்னு நினைச்சேன், செவுட்டில் ஒரு அறை விட்டான் என்று சொல்வது போல. அட முட்டா பயல, இது வரதராஜன் சொல்வது, கம்பனோ ஜடாயுவோ சொல்லலை. என்னடா பண்ணீங்க நீங்க ரெண்டு பேரும்? என்ன பண்ணிருக்கீங்க? வனத்துல ஒரு பெண் தனியாக இருக்க, அவளை விட்டுட்டு ரெண்டு பேரும் எங்கேயோ போயிருக்கீங்க. தனியாக இவளை விட்டு விட்டு ரெண்டு பேரும் எங்கேயோ போயிருக்கீங்க. மொத்தம் வந்து தூக்கிட்டு போயிட்டான். இதை கேட்டு உலகத்தை அழிப்பேன், ஆச்சா பூச்சா அப்படின்னு இவ்வளவு கோபம் கொள்றையே, புத்தி இருக்காடா உனக்கு? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தையா? கம்பன் சொல்லும் வார்த்தை இந்த யோசித்து பார்த்தையா என்பதற்கு கம்பன் சொல்லும் வார்த்தை ஆயும் காலை. நீ இதை குறித்து ஆராய்ந்து தெளிவாக சிந்தித்து, என்ன காரணம், ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இதோட பேக்ரவுண்ட் என்ன, இதற்கு பின்புலம் என்ன என்பதெல்லாம் ஒவ்வொன்றாக நீ யோசித்து பார்த்திருந்தால், ஆயும் காலை, முட்டா பையில உனக்கு தெரிஞ்சிருக்குண்டா, தப்பு ஃபுல்லா உன்னோடதுடா, முழு தப்பும் உன்னுடையது, அனைத்து தவறுகளையும் செய்தவன் நீ. உலகத்து மேல கோவப்படுற, என்ன நியாயம், என்ன நினைச்சுட்டு இருக்க உன் மனசுக்குள்ள என்பது போல. இதை பார்க்கணும் நீங்க. அடுத்த செத்து போறவன் ஜடாயு. அந்த நிலையிலும் அவன் எப்பேற்பட்ட ஒரு ஆவேசத்துடன் ராமனை, இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், ஐயா ஒரு பையன் தப்பு பண்றான்னா கண்டிக்க வேண்டியவன் யாரு? அப்பா. அதைத்தான் ஜடாயு பண்றான். ஏற்கனவே பல இடங்களில் ஜடாயுவை சந்தித்த போதெல்லாம், நானும் உங்க அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு, ராமன் நீ எனக்கு அப்பா மாதிரி இரு என்று பல இடங்களில் சொல்ல, ராமன் மனத்தளவில் ஜடாயுவை தந்தையாகவே வரித்து கொண்டவன், ஜடாயுவும் ராமனை மனத்தளவில் தன்னுடைய மகனாகவே வரித்து கொண்டவன். ஆக அப்பா என்கின்ற அந்த உரிமையில் ராமனுக்கு ஓங்கி பலமா ஒரு குட்டு வைக்கிறான். இவனை தவிர வேறு யாரும் இந்த குட்டு வைத்திருக்க முடியாது. இதே போல வேறு எந்த இடத்திலும் ராமன் குட்டுப்பட்டதாகவும் கம்பராமாயணத்தில் நான் காணவில்லை. என்ன வார்த்தை சொல்றான் பாருங்க. பாடலை பார்க்கலாம், சுந்தராயன் பாடல் போடலாம். வம்பிழை கொங்கை வஞ்சி வனத்திடை தமிழ் வைக, வம்பிழை கொங்கை வஞ்சி வனத்திடை தமிழ் வைக, கொம்பிழை மானின் பின் போய் குலப்பழி கூட்டிக் கொண்டீர், அம்பிழை வரிசல் செங்கை ஐயன்மீர் ஆயும் காலை, பிழை என்பது அல்லால், பிழை என்பது அல்லால் உலகம் செய் பிழையும் உண்டோ? உலகத்தை அழிப்பேன், உலகத்தார் மேல போர் தொடுப்பேன், ஆச்சா போச்சா, என்னடா கோபம் உனக்கு? யோசிச்சு பாரு. ஆயும் காலை என்ன சொல்றான் பாருங்க. வம்பு இழை கொங்கை வஞ்சி, மார்பகம், வம்பு என்றால் மார்க்கச்சு, முளைக்கச்சு, வம்பு இழை கொங்கை பிரா, வம்பிழை கொங்கை வஞ்சி வனத்திடை தமிழ் வைக, தன்னந்தனியா அவளை விட்டுட்டு ரெண்டு பேரும் போயிருக்கீங்க. வம்பிழை கொங்கை வஞ்சை வனத்திடை தமிழ் வைக, கொம்பிழை மானின் பின் போய். அட ராமா, நீ பண்ணின பிழை உனக்கு மட்டும் இல்லடா, இஷ்வாகு வம்சத்துக்கே ஒரு பெரிய கேடு, குலப்பழி கூட்டிக் கொண்டீர். ரகுகுலம், சூரியகுலம், அந்த குலத்துக்கே பெரிய பழி. ஐயோ பொய்மான் பின்னால போய் பொண்டாட்டி இன்னொருத்தன் தூக்கிட்டு போக விட்டான் என்பது பெரும் பழி. குலப்பழி கூட்டிக் கொண்டீர். யாரு நீங்க ரெண்டு பேரும்? அம்பிழை வரி வில் செங்கை ஐயன் மீர். நல்ல ஸ்ட்ராங்கா ரெண்டு வில்ல மட்டும் தூக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே ஒழிய, கையில வில் இருக்கே ஒழிய சிந்தையில உனக்கு சரியான வில் இல்லை என்று அதை சுட்டுவதாக. அம்பிழை வரிவில் செங்கை ஐயன் மீர் ஆயும் காலை. நினைத்து பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால், காரண காரியங்களை தூக்கி நிறுத்தி பார்த்தால், பிழை ரெண்டு பேருடைய பிழையும், பிழை என்பது அல்லால் லக்ஷ்மணனுடைய பிழையும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிழை, பிழைன்னு சொல்லல, பிழை ரெண்டு பேரையும் என்பது அல்லால் உலகம் செய் பிழையும் உண்டோ என்று ஜடாயு ராமனை ஏசுகிறான் என்று சொல்லலாம், திருத்துகிறான் என்று சொல்லலாம், ராமனுக்கு குட்டு வைக்கிறான் என்று சொல்லலாம்.
ஓங்கி செவுட்டில் ஒரு அற விட்டான் என்றும் சொல்லலாம். அது அவரவர்கள் பார்வையை பொறுத்தது. ராமன் செய்தது தப்பு என்று ஓங்கி அடித்து சொல்பவன் ராமனுடைய தந்தை. அதை முதலில் கொள்ள வேண்டும். இதை எடுத்துடலாம். இதை சொல்லிவிட்டு ஜடாயு மரணம் அடைகிறான். அவனுக்கான மரணச் சடங்குகள் நடைபெறுகின்றன. ராமாயணத்தில் பல ஈமச் சடங்குகள் நடக்கின்றன. பல. தயரதன் மாண்டு போகிறான். அவனுக்கு எரியூட்டல் நடைபெறுகிறது. செய்பவன் சதுர்கனன். வாலி மாண்டு போகிறான். அவனுக்கு எரியூட்டல் அங்கதன் செய்கிறான். பின்னால் ராவணன் மாண்டு போகிறான். அவனுக்கு எரியூட்டல் வீடணன் செய்கிறான். கும்பகர்ணனுக்கு தகனக்கிரியை நடந்ததாக சொல்லப்படவில்லை. அவனுடைய தலை கடலில் போய் விழுந்திருக்கிறது. இந்திரஜித்துக்கு தகனக்கிரியை நடந்ததாக சொல்லப்படவில்லை. அதிகாயனுக்கு தகனக்கிரியை நடந்ததாக சொல்லப்படவில்லை. ஜடாயுக்கு தகனக்கிரியை நடைபெறுகிறது. செய்பவன் ராமன். என்று இத்தனை தகனக்கிரியைகள் கம்பராமாயணத்தில் இருந்தாலும் நான் பார்த்தேன், பர்பஸா போய் தேடி பார்த்தேன். எல்லா தகனக்கிரியிலும் ஒரு பாடல் இல்லைன்னா ஒரு வார்த்தை எரியூட்டினான் அப்படிங்கிற மாதிரி கம்பன் முடிச்சுட்டு போயிடுவான். ஃபார் தசரதன், வாலி, ராவணன். ஜடாயுனுடைய ஈமக்கிரியை மட்டும் மிக விஸ்தாரமாக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போட்டு சொல்ற மாதிரி, இல்லைன்னா நம்ம அந்த காலம் சின்ன வயசுல படிச்சிருப்போம், பை நம்பர் 1 2 3 4 புல்லட் பாயிண்டா போட்டு கம்பன் சொல்லுகிறான். என்னுடைய பார்வை, இந்த தகனக்கிரியை செய்பவன் காப்பிய நாயகன் என்பதால் கம்பன் இதற்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்பது வரதராஜனுடைய பார்வை. ஒவ்வொரு பாடலையும் டீட்டெயிலாக விளக்கி சொல்ல நேரமில்லை. 4 பாடல்கள் படிக்கும் பொழுதே என்ன ஒரு விஸ்தாரமாக ராமன் தன்னுடைய தந்தைக்கு, தந்தை போன்ற ஜடாயுவுக்கு ஈமச்சடங்குகளை எவ்வாறெல்லாம் செய்தான், எப்படி விறகு எடுத்துன்னு வந்தா, விறகை எப்படி அடக்கினா, எங்க நெருப்பு ஊட்டினா, எங்க பூ போட்டான், எல்லாம் விலாவாரியாக சொல்லப்படுகின்றன 4 பாடல்களில். பாடல்களை மட்டும் பார்ப்போம். முதல் பாடலை போடலாம் சுந்தரராஜன். இந்தனம் என என்ன காரகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீதர இயற்றி தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையால் எடுத்து சார்வான். இந்தனம் என்றால் விறகு. இந்தனம் எண்ணெய என்ன அட எப்பேற்பட்ட விறகுப்பா, இவனுடைய ஈமக்கிரிகைக்கு எத்தனை விறகு கொண்டு வந்திருக்கான், இவ்வளவு விறகா, சந்தனம் என்ன, அகில்கட்டை என்ன என்று ஏராளமான விறகுகள் கொண்டு பார்ப்பவர்கள், அடே அப்பா எப்பேற்பட்ட விறகுகள், இந்தனம் எண்ணெய், இந்தனம் எனைய, இந்தனம்னா விறகு, இந்தனம் எனைய என்ன என்று பார்ப்போர் வியக்குமாறு கார் அகில், கரிய நிறமுடைய அகில், அகில் அகில் சந்தனம் அகில் எல்லா மரக்கட்டைகளும், அந்த கூட்டம், ஈட்டம் என்றால் கூட்டம், ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி. வேதி என்பது அந்த ஈமத்துக்குண்டான மேடை, மணலால ஒரு மேடை, மணலில் ஒரு மேடை செய்து, வேதி என்பது மேடை, மணலின் வேடை தீதர ஏற்றி தென்னீர் தந்தனம், அதை தண்ணியெல்லாம் போட்டு நல்ல காம்பேக்டா வச்சு தாதை தன்னை, தன்னுடைய அப்பாவை ஜடாயுவை தன் கையால் எடுத்து அந்த தகன மேடையை நோக்கி நடக்கிறான் ராமன். இந்தனம் எனைய கண்ண காரகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீதர இயற்றி தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். எடுத்துக்கொண்டு போகிறான் ராமன், தன்னுடைய தந்தையினுடைய உடலை எடுத்துக்கொண்டு போகிறான். அடுத்த பாடல் போடலாம். ஏந்தினன் இருகை தன்னால் ஏற்றினன் ஈமம் தன்மேல். ஈமம் என்பது அந்த மணல் மேடை. ஏந்தினன் இருகை தன்னால் ஏற்றினன் ஈமம் தன்மேல் சாந்தொடு மலரும், சாந்து என்றால் சந்தனம், சாந்தொடு மலரும் நீரும் சொரிந்தனன் தலையின் சாரல்
சாரல் என்றால் பக்கம், இடம். தலையின் சாரல் காந்து எரி, நெருப்பு வைக்கிறான். காந்து எரி கங்கல மூட்டி, கங்கலை என்றால் பொருந்துதல், செறிதல், மிகுதல். காந்து எரி, எரி என்பது நெருப்பு. காந்தெறி ககல மூட்டி கடன்முறை கடவா வண்ணம். அதற்கென்று நீர்க்கடன் நெருப்பு கடன் எவ்வாறு செய்ய வேண்டுமோ அந்த கடன் முறை கடவா வண்ணம் நேர்ந்தனன். யாரு இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு வாத்தியார் வேண்டாமா? நிரம்பும் நல் நூல் மந்திர நெறியில் வல்லான். தனக்குத்தானே வாத்தியார். மந்திரம் சொல்றதோ எல்லாம் அதிலெல்லாம் வல்லவன் ராமன். பாலகாண்டத்தில் ஒரு பாடல் சொல்லும், வடநூல் தேர்ந்தவன் தென்னூலும் அறிந்தவன் என்று. என்று நிரம்பும் நல் அற மந்திர நெறியின் வல்லான் ராமன். எனவே தன்னுடைய தந்தைக்கு ஈமக்கடங்குகள் தானே மந்திரங்கள் எல்லாம் சொல்லி செய்தான். அடுத்த பாடல். தளிர்த்தன கிளர்ந்தமேனி தாமரை கெழுமூ செம்பு துளித்தன அணைய எண்ணி துள்ளிசோர் வெள்ளக்கண்ணன் குளித்தனன் கொண்டல் ஆற்று குளித்த பின் கொண்ட நல்நீர் அழித்தனன். அர்க்கியம் விடுறான். கொண்ட நன்னீர் அழித்தனன் அரக்கர் செற்ற சீற்றத்தான் அவளும் தீர்ந்தான். அரக்கர் மேல் கொண்ட கோபத்தால் இந்த வருத்தம் போனவன். தளித்தன கிளர்ந்த மேனி, அவனுடைய குளிக்கிறான். உடம்புலெல்லாம் அங்கங்க முத்து முத்து முத்தாக கங்கையினுடைய அந்த அல்லது அந்த ஆற்றின் நீர் துளிகள் திவலை போல காணப்படுகின்றன. தளித்தன கிளர்ந்த மேனி தாமரை கெழுமூ செம்பு துளித்தன அணைய என்ன துள்ளி சோர், அந்த துளி சோர் வெள்ள கண்ணன் குளித்தனன் கொண்டல் ஆற்று நீரின் ஆற்று குளித்தபின் கொண்ட நல்நீர் அழித்தனன். அர்க்கியம் விடுறான். அடுத்த பாட்டு. மீட்டினி உரைப்பதென்னை விரிஞ்சனே முதலமேலாம் கீழ் காட்டிய உயிர்கள் எல்லாம் அருந்தின கழித்த போலாம் பூட்டிய கைகளால் அப்புள்ளினுக்கு அரசை கொள்க என்று ஊட்டிய நல்நீர் ஐயன் உண்ட நீர் ஒத்தது அன்றே. அவன் அர்க்கியம் விட உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் இந்த அர்க்கியத்தை பெற்று கொண்டன போலும் இருந்தது என்று 4 பாடல்கள். நான் சொன்னது போல மற்ற எல்லா ஈமக்கிரிகளும் ஒரு பாடல் அல்லது ஒரு வரி. ராமன் செய்யும் ஈமக்கிரியை என்பதால் இவ்வளவு விஸ்தாரமாக சொன்னான் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது இதை எடுத்துடலாம். ராமன் தன்னுடைய இறப்பு பற்றி பல இடங்களில் பேசுகிறான் என்று சொன்னேன். இந்த ஆரண்ய காண்டத்தில் ராமன் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறான். கம்பன் தரும் செய்தி. எந்த விதமான ஐயமோ சந்தேகமோ இல்லாமல் ராமன் தற்கொலைக்கு முயலுகிறான். ஏன்? இலக்குவன் இறந்து போய்விட்டான். இலக்குவன் இறந்து போனதால் ராமன் தற்கொலைக்கு முயலுகிறான். நிகழ்வு இவ்வாறு அமைகிறது. ஜடாயுவை எரியூட்டி விட்டாச்சு. வனத்தில் தொடர்ந்து வருகிறார்கள். சீதையை தேடிக்கொண்டு வருகிறார்கள். ஒரு நாள் நல்ல வெயில், பயங்கரமான தாகம் ராமனுக்கு. ஒரு மரத்தடியில் ராமன் உட்கார்ந்து கொள்கிறான். தம்பி போய் எங்கேயாவது தண்ணி இருந்தா கொண்டு வாப்பா என்று தம்பியை அனுப்புகிறான். போன தம்பி வல்ல. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் தம்பி வல்லை. தண்ணி கொண்டு வா என்று அனுப்பிய தம்பி வரவில்லை. இவ்வளவுதான். எள்ளுன்னா எண்ணெயா நிற்கிற தம்பி. எவ்வளவு தாகம், நான் வறட்சி தெரியும். அப்பேற்பட்ட தம்பி வரவில்லை என்றால் ராமன் சிந்தித்து பார்க்கிறார். தம்பியினுடைய ஆற்றல், தம்பியினுடைய வலிமை எல்லாவற்றிலும் நாம் போன கிளாஸ் சொன்னேன். சுமித்திரை சொன்னால் மன்னன் நகர்க்கே இவன் வந்திடில் வா அன்றேல் முன்னம் முடி. ராமன் வராமல் இருந்தா அவனுக்கு முன்னால நீ செத்துப்போ என்று சொன்னாள் என்று. அதுபோல தண்ணீர் கொண்டு போன தம்பி வரவில்லை என்றால் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். தம்பி மாண்டு விட்டான் என்று ராமன் எண்ணுகிறான். அவனுக்கு தெரியும் ஒரு பயனும் தன் தம்பிய அடிச்சு போட முடியாது. யாரும் இவனை கொல்ல முடியாது. அவன் நினைச்சு பார்க்கறான். அந்த பாடலாம் இருக்கு, சொல்ல முடியாது. ராவணனை கண்டு ராவணனோட சண்டை போட்டு அந்த சண்டையில செத்து போனானோ என்று. அப்புறம் இவனுக்கே தோன்றது,
ராவணன்ல எம்மாத்திரம் என் தம்பி ஃபூன்னு ஊதிடுவான். தம்பி தற்கொலை பண்ணி கொண்டான் என்று ராமன் எண்ணுகிறான். பாடலை பார்ப்போம். நான் சும்மா காதுல பூச்சூத்தல. ராமன் கம்பன் தரும் பாடல். ராமன் சொல்வதாக பாடல். வரிவிற்கை கொஞ்சம் பெருசாக்கலாம். வரிவிற்கை என் ஆறுயிர் வந்திலனால் தருசொல் கருதேன் ஒரு தையலை யான் பிரிவித்தினன் என்பதோர் பீழை பெருத்து எரிவித்திட ஆவி இழந்தனோ. ஆவி இழந்தனோ, தன்னுடைய ஆவியை தானே போக்கிக் கொண்டானோ. என்ன காரணம்? முதல் வரி, வரி விற்கை என் ஆறுயிர் வந்திலன். என்னுடைய தம்பி இன்னும் வரல. அவன் எப்பேற்பட்டவன்? வரிந்து கட்டப்பட்ட வில்லை கையில் உடையவன். ஆக அவனுடைய பலம், அவனுடைய திறமை, அவனுடைய ஆற்றல் எல்லாம் சொல்லப்படுகிறது. வரிவிற்கை. அவன் எப்பேற்பட்டவன்? என் ஆறுயிர். அண்ணனுக்கு தண்ணி வேணும்னு சொன்னா வராம இருப்பனா? என்னுடைய ஆறுயிர் போன்றவன், மிகுந்த வலிமை வாய்ந்த வில்லை கையில் உடையவன், அவன் இன்னும் வல்லை. ஆவி இழந்தனோ. இது ராமனுடைய கன்க்ளூஷன். என்ன காரணத்துக்காக தற்கொலை பண்ணி கொண்டான்? தருசொல் கருதேன் சொல்லிட்டு போயிருக்கான் ராமன். நான் போய் மானை பிடிச்சிட்டு வரேன், அன்னைக்கு காவலாக இரு. இது அவன் சொன்ன வார்த்தை. அந்த பாடம் தான் சொன்ன நேரம் இல்லை. அன்னைக்கு காவலாக இரு என்று சொன்னால் அதற்கு அர்த்தம், என்ன நிகழ்ந்தாலும் நீ அங்கிருந்து நீங்க கூடாது. அது உண்மையா இல்லையா? அன்னைக்கு காவலாக இரு என்றால் என்ன நிகழ்ந்தாலும், வாட் எவர் ஹேப்பன்ஸ், கம் வாட் மே, யூ வில் நாட் லீவ் த பிளேஸ். காவலாக இரு. ஒன்று அந்த இடத்தை விட்டு போகக்கூடாது, அவளுக்கு காவலாக இருக்க வேண்டும். தருசொல் கருதேன் என்று அண்ணன் சொன்ன அந்த சொல்லை நான் கருதாமல் விட்டு விட்டேன். ஓர் தையலை யான் பிரிவித்தனன். சீதையினுடைய பிரிவுக்கு நான் தான் காரணம் என்பதோர் பீழை. ஒரு துன்பம், ஒரு இன்னல், ஒரு குற்ற உணர்ச்சி, என்ன வேணா அந்த வார்த்தைக்கு போட்டுக்கலாம். என்பதோர் பீழை பெருத்து அது கொஞ்சம் கொஞ்சமா எரியறது. சீதை பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணமோ, நான் தான் காரணமோ, நான் தான் காரணமோ, நான் தான் காரணமோ, அப்படி பெருசாகி 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 எரித்திட ஒரு சின்ன பொறி தட்டுகிறது. சீதையுடைய பிரிவுக்கு நான் தான் காரணமோ, அவன் கொஞ்சம் பெருசாருது 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 என்பதோர் பீழை பெருத்து எரிவித்திட. அவன் அப்படியே அந்த 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 குற்ற உணர்ச்சி, அந்த கில்ட்டி கான்சியஸ் கொன்றுவிட ஆவி இழந்தனோ என்பது ராமனுடைய கற்பனை. சில கேள்விகள் நம் முன் எழலாம். இலக்குவன் தற்கொலை செய்து கொண்டிருப்பான் என்று ராமன் கருதுவதற்கு இடம் இருக்கிறதா? இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா கம்பன் பாடலுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். சீதையின் பிரிவுக்கு சீதை போய்விடுகிறாள். ராவணன் தூக்கி கொண்டு போறான். அண்ணனும் தம்பி சேர்ந்து வராங்க. அதிலேருந்து இந்த மொமெண்ட் வரைக்கும் இருவரும் ஒருவர் பிரியவில்லை. அண்ணன் கூட இருக்கும் பொழுதே இலக்குவன் தற்கொலை செய்து கொண்டிருப்பான் என்பதற்கு இடமே இல்லை. ஆக அண்ணனை முதலாக பிரிந்து வந்திருக்கிறான். அண்ணன் காட்டிலே ஒரு மரத்தடியில் தனியாக இருக்கிறான். இவன் எங்கேயோ சுத்தி பார்த்து தண்ணி கிடக்குமான்னு வந்திருக்கிறான். அண்ணனை விட்டு தனியாக பிரிந்து வந்திருக்கிறான். எனவே இப்பொழுது அவன் தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது ராமனுடைய கருத்து. ஏனென்றால் அண்ணியை பிரித்தவன் நான். இந்த குற்ற உணர்ச்சி இலக்குவனுக்கு வந்திருக்குமா? வந்திருக்கும். வரதராஜன் சொல்றான். என்ன நினைக்கிறான் இலக்குவன் நினைச்சு பாருங்க. அண்ணன் சொன்னா அன்னிக்கு காவலாக இரு. அண்ணி சொல்றா, நீ இங்கிருந்து போகவில்லை என்றால் நான் உயிரை மாய்த்துக் கொள்வேன். பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் சீ. அண்ணன் சொல்லை கேட்க வேண்டும், அண்ணி சொல்லையும் கேட்க வேண்டும். காவலாக இரு. இரு என்றால் இரு, அவ்வளவுதான். பி தேர், டோன்ட் லீவ். இரு என்பதற்கு பொருளே அங்கே இருக்க வேண்டும். அண்ணி சொல்றா போ. போ என்றால் போக வேண்டும். நான் சொல்றேன், சின்ன வயசுல சினிமாலாம் பார்த்துருக்கேன். சாவித்திரி ஒரு கண்ணாடி முன்னால் நிற்பா. அங்கேருந்து இன்னொரு சாவித்திரி கண்ணாடியிலேருந்து வெளியே போய் அவதான் மனச்சாட்சி. அந்த மனச்சாட்சி கேட்கறது, டே என்னடா பண்ண,
ஆமா நான் போனேன். ஏன்டா போனேன்? அண்ணி போச்சோன்னா. அண்ணி போச்சோன்னா போயிடுறா. நான் போகலன்னா அண்ணி செத்து போயிருப்பா. இப்போவாது எங்கேயோ உயிரோடு இருக்காருன்னு நம்பறதுக்கு இடம் இருக்கு. எவனோ தூக்கிட்டு போயிட்டான், அது தெரியுதுங்க. ஜடாயு சொல்லியிருக்கான். அண்ணி உயிரோடவாது இருக்கா. நான் அப்போ போகாம இருந்தா அப்பொழுதே அண்ணி செத்து போயிருப்பான். நான் சொன்னது ரைட்ரா. முட்டா பயல, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அண்ணி என்ன சொன்னான்? போ அப்படின்னு சொன்னான். உடனே போயிடுறத போவது போல பாவலா காட்டி ஒரு மரத்தடியிலையோ, காடு தானே ஐயா, எத்தனை புஷ் இருக்கு, எத்தனை மரம் இருக்கு, எங்கேயாவது ஒளிஞ்சு நின்றுண்டு என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டாமா? அண்ணி போ என்று சொன்னால் நீ போவதாக அண்ணியை நம்ப வைக்க வேண்டும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு காரியம். ஏனென்றால் அண்ணன் இரு என்று சொல்லி இருக்கிறான். அதை செஞ்சிருக்கலாமாடா இல்லையா? நீ மனசாட்சி குத்தி இருக்குமா இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க, நான் நினைச்சு பாக்குறேன். அண்ணி போன்னு சொன்னா போயிடுறதா? அண்ணியின் கண் பார்வையில் இருந்து நீங்கு. நீ போய்விட்டதாக அண்ணியை நம்பவை. அது மட்டும் போறோம். அங்கேயே இரு, காவலாக இரு என்று அண்ணன் சொன்ன அந்த வார்த்தைக்கு பொருள் இரு. அண்ணியின் கண்படாமல் இரு. அந்த ஒரு ஆப்ஷன் உனக்கு இருந்ததா இல்லையா என்று இலக்குவனின் மனச்சாட்சி இலக்குவனை குத்தி இருக்கும் என்று நான் தீர்மானமாக நம்புகிறேன். அதனால் ராமனுடைய வார்த்தையை பாருங்க. வரிவிற்கை என் ஆருயிர் வந்திலன் தரு சொல் கருதேன். அண்ணனுடைய சொல்லை கருதாமல் மீறினேன். ஒரு தையலை யான் பிரிவித்தனன். நான் தான் அன்னுடைய பிரிவுக்கு காரணமாக இருந்தேன் என்பது ஓர் பீழை பெருத்து எரிவித்திட ஆவி இழந்தனோ என்று ராமன் சந்தேகிக்கிறார். அடுத்த பாடலை போடலாம். அடேப்பா, என்ன ஒரு பாடல்! இந்த பாடலை நான் பல மேடைகளில் வாய்ப்பு கிடம்போது நான் சொல்லியிருக்கேன். ராமன் சொல்கிறான் தன்னை பற்றி, என்னை தரும் எந்தையை என்னையரை பொன்னை பொறுகின்ற புலங்குடையாள் தன்னை பிரிவேன் உளன் ஆவதுதான் உன்னை பிரியாத உயிர்ப்பு அளவோ. தம்பி வல்லை என்று நினைத்து தம்பியை நினைத்து நினைத்து புலம்புகின்றான், அரற்றுகின்றான். ஒரு 10 பாடல் இருக்கு. அயோமுகி படலம். அயோமுகி படலம் என்பது வான்மீகத்தில் இல்லை. தம்பியினுடைய சிறப்பை, தம்பி மீது ராமன் எவ்வளவு காதல் கொண்டுள்ளான் என்பதை வலியுறுத்துவதற்காகவே அயோமுகி என்ற ஒரு பாத்திரத்தை கற்பனை பண்ணி கம்பன் படைத்து இந்த படலத்தை படைத்திருக்கிறான் என்பது என்னுடைய எண்ணம். என்னை தரும் எந்தையை, என்னை உலகிற்கு தந்தவன் என்னுடைய அப்பா தயரதன். என்னை தரும் எந்தையை பிரிஞ்சிட்டேன். என்னையரை, எனக்கு 3 அன்னையர், அந்த 3 பேரையும் பிரிஞ்சிட்டேன். பொன்னை பொறுகின்ற புலங்குழையாள், குழை என்பது காதில் இருக்கக்கூடிய அணி. பொன்னை பொறுகின்ற, பொறுதல் என்றால் ஒப்பு என்று கொள்ளலாம், இல்லைன்னா போரிடுதல், பொறுதல் என்றால் போர். பொன்னை வீழ்த்தக்கூடிய அழகிலும் சிறப்பிலும் ஒளிவீச்சிலும் அற்புதமான காதணி உடையவள் தன்னை. 3 பேரை பிரிந்திருக்கிறான் இதுவரை ராமன். தன்னுடைய தந்தையை, தன்னுடைய அன்னையரை, தன்னுடைய பொண்டாட்டியை பிரிவன். என்னை தரும் எந்தையை என்னையரை பொன்னை போர்கின்ற புலங்குழையால் தன்னை, ஆக 3 பேர் பிரிவன். 3 பேர் என்னை பிரிந்து இருக்கிறார்கள். இதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்? உளன் ஆவதுதான். நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். அப்பா போயிட்டார், நான் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கேன். எங்க அம்மா 3 பேரும் பிரிஞ்சு காட்டுக்கு வந்துட்டேன். பொண்டாட்டி இன்னொருத்தர் தூக்கிட்டு போயிட்டேன், அவளையும் பிரிந்து விட்டேன். இந்த பிரிவுகள் எல்லாம் என்னுள் ஏற்படுத்திய தாக்கம், அதனுடைய ரிசல்டன்ட், அதனுடைய விளைவு உளன் ஆவது தான். ரொம்ப முக்கியமான வார்த்தை, உளன் ஆவது. நான் இருந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இனிமேல் இருக்க போவது இல்லை. உன்னை பிரியாத உயிர்ப்பு அளவோ. இந்த 3 பிரிவுகளும் வேற மாதிரி. இது லட்சுமணுடைய பிரிவு, இது வேற 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 லெவல். உன்னை பிரியாத உயிர்ப்பு அளவோ. அந்த 3 பிரிவுகளையும் பிரிந்து நான் உளனாவேன்.
உன்னை பிரிந்ததனால் நான் இளன் ஆவேன் என்று சொல்லி தன்னுடைய வாளை எடுத்து தன்னுடைய மார்பில் குத்திக் கொள்கிறான் ராமன். தற்கொலை செய்து கொள்கிறான். இதை எடுத்துடலாம். தற்கொலை செய்து கொள்ளும் பொழுது நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம், உன்னுடைய இறுதி ஆசை ஏதாவது உண்டான்னு கைதிட்ட போய் கேட்பாங்கன்னு. ராமன் தன்னுடைய இறுதி ஆசையை சொல்கிறான் தற்கொலைக்கு முன்பாக. என்ன சொல்றான் தெரியுமா? அற்புதமான ஒரு கம்பன் பாடல்க. எவ்வளவு சேவை பண்ணியிருக்கான் என் தம்பி எனக்கு. அன்னையின் ஆணை என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். இலக்குவன் ராமனுக்கு என்னென்ன சேவை செய்தான். படகோட்டியாக, சமயக்காரனாக, வக்கீலாக, புத்திமானாக, போர் தளபதியாக, அண்ணன் சோண்டு போவெல்லாம் உற்சாகம் கொடுப்பவனாக என்று பல ரோல். அப்பேற்பட்ட தம்பி, எவ்வளவு சேவைகளை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என் தம்பியிடம் இருந்து. அறம் என்பது ஒன்று இருக்குமானால், அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருக்குமானால், அடுத்த ஜென்மத்தில் நான் தம்பியாக பிறந்து இவன் அண்ணனாக பிறந்து நான் இந்த பிறவியில் பெற்றுக்கொண்ட சேவையெல்லாம் அவனுக்கு அடுத்த பிறவியில் நான் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய இறுதி ஆசையை, உயிர் துறப்பதற்கு முன் கடைசி ஆசையை சொல்லிக்கொண்டு கத்தியை எடுத்து தன்னுடைய மார்பில் குத்திக் கொள்கிறான் ராமன். பாடலை பார்க்கலாம். அறப்பால் உளதேல் அவன் முன்னவன் நாய் பிறப்பான் உரில் வந்து பிறக்க என மரப்பால் வடி வாழ் கொடு மண் உயிரை துறப்பான் உருகின்ற தொடர்ச்சியின் வாய். அறப்பால் உளதே, அறவழி அறநெறி என்பது ஒன்று இருக்குமானால் அவன் முன்னவனாய் பிறப்பான் உயிர் வந்து பிறக்க. அவனுக்கு எனக்கு அண்ணாவாக பிறக்கக்கூடிய சான்ஸ் இருக்குமானால் அவன் அவ்வாறு பிறக்க வேண்டும். அவனுக்கு நான் இவ்வாறு சேவை செய்ய வேண்டும். அதை சொல்லல என்று மரப்பால் வடி வாழ் கொடு, தன்னுடைய வாழ் கத்தி எடுத்துக்கொண்டு மண் உயிரை துறப்பான், தன்னுடைய மார்பில் பாய்ச்சிக் கொள்கின்ற அந்த 11th hour 11th minute, அந்த கடைசி நிமிஷத்துல தொடர்ச்சியின் வாய் குத்தி கொள்ள போகும் தருணத்தில் ஓர் அலறல் கேட்கிறது. அந்த அலறல் அயோமிகையுடையது. சத்தம் வந்த திசையை நோக்கி ராமன் ஓடுகிறான். இலக்குவன் அங்கு இருப்பதை பார்க்கிறான். இருவரும் கட்டி தழுவிக் கொள்கிறார்கள் என்று கதை போகிறது. தம்பி மீது எவ்வளவு பாசம் உடையவன். தம்பி இறந்து போய்விட்டான் என்று தற்கொலைக்கு துணியும் ராமனை மானுடனாக வடித்து ஒப்பில்லாத நிலையில் கம்பன் காண்பித்திருக்கிறான். முதல் பாடலில் நீதான் அறவாகி அணையை பாம்பனையாக தாங்கினாய், பன்றி உருவம் எடுத்து உலகத்தை தாங்கினாய், ஒரே அடியில் அளந்தாய், உடல் வாய்க்குள் போட்டு முழுங்கிக் கொண்டாய் நிலைமகளை என்றெல்லாம் திருமாலாக கற்பித்தவன். இங்கே இவன் ஒரு சாதாரணமாக நம்மில் ஒருவனான ஒரு மானுட சட்டை தாங்கி வந்தவன். அதனால் தான் கிஷ்கிந்த காண்டத்தில் சொல்கிறான், மானுடம் வென்றதம்மா என்று கம்பன். அடுத்த பாடல், இந்த ரெண்டு பாடல் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இதை எடுத்துடலாம். இவர்கள் இருவரும் தேடிக்கொண்டே போகிறார்கள். கவந்தன் என்ற ஒரு அரக்கன் இருக்கிறான். அவனுக்கு வாய் கிடையாது, வயிற்றிலேயே வாய் உடையவன். அவனுடைய தலை உள்ளுக்குள் அடங்கி ஹெட்டு வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. வயிற்றில் வாய் உடையவன். அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். 2 கையும் வீசி அப்படியே இழுத்து போனா வர்ற யானை, புலி, சிங்கம் எல்லாத்தையும் அப்படியே லபக் அப்படின்னு முழுங்கி விடுவான். அந்த கைக்குள் இருவரும் மாட்டிக்கொள்கிறார்கள். எவ்வாறு தப்பிப்பது என்று தெரியவில்லை. இருவருக்கும் பெரிய ராமன் இலக்குவன் இருவருக்கும் பெரிய வாக்குவாதம். ராமன் சொல்கிறான், ஐயா சாதாரண மனுஷன், நல்ல கேட்டுங்க. என்ன சொல்றான்? என் பொண்டாட்டி போயிட்டா, காப்பாற்ற முடியல, காப்பாற்றுவேனே இல்லையா தெரியல. இந்த பூதத்திட்டேந்து நான் தப்பிச்சாலும் என் மாமனார் மூஞ்சியில எப்படி முழிப்பேன்? இது இவனுக்கு கவலை. என் மாமனார் மூஞ்சியில நான் எப்படி முழிப்பேன்? அவர்கிட்ட போய், யோ நல்ல பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்த, எவனோ தூக்கிட்டு போயிட்டான், என்னால் மீட்க முடியல என்று நான் சொல்வேனோ? அப்படி சொல்லக்கூடிய எனக்கு வில் எதற்கு, ஆயுதம் எதற்கு, ஆண்மைதான் எதற்கு என்று
நான் இப்பொழுதே செத்துப் போகிறேன் என்று இலக்குவனை பார்த்து சொல்கிறான் இராமன். மானுடன், சராசரி மானுடனுக்கு உரிய எல்லா ஆசா பாசங்கள், அபிலாஷைகள், நம்பிக்கை இழப்பு, சோர்வடைதல், தளர்ச்சி அடைதல், சோக சுனாமி தாக்குதல் அனைத்தும் ராமனுக்கும் நிகழ்கின்றன. 2 பாடல்கள் பார்க்க போகிறோம். பாடல போடலாம். சுந்தரராஜன். பாண்ட பெருசாகலாமே. இயல்புடைய நீரழித்த இன்சொலாம் வல்லிய வரக்கிரதம் மனை உளாள் என சொல்லினன் மலையனச் சுமந்த தூணியன் வில்லினன் செல்வனோ மிதிலை வேந்தன்பால். நீர் அளித்த, எனக்கு தாரவாத்து கொடுத்தீரே, நீர் அளித்த, அவள் எப்பேற்பட்டவள்? இன்சொலாம் வல்லி, நல்ல சொற்களை சொல்லக்கூடியவள், கொடி போன்றவள். இன்சொலாம் வல்லி இயல்புடையவள். நீர் அளித்தங்கிற முதல்ல போனோம். நீர் அளித்த இயல்புடைய, இல்லறம் நன்றாக நடத்தக்கூடிய, நீர் அளித்த இயல்புடைய இன்சொலாம் வல்லி அவ் அரக்கர்தம் மனை உளாள், அங்க அரக்கன்ட்ட சிறைப்பட்டு கிடைக்கிறாள் என சொல்லினன் என்ற சொல்லை சொல்லி, மலையெனச் சுமந்த தூணி, தூணி என்பது அம்பரா துணி, மலை போன்ற தூணி, மலை போன்ற வில், இவற்றோடு மிதிலை வேந்தன்பால் செல்வேனோ. எப்படி நான் மாமனார் முகத்துல முழிப்பேன், என் பொண்டாட்டி அரக்கர் சிறையில் இருக்கிறாள் என்று. என்ன சொல்றேன் கேளுங்க, நல்லா கவனிக்கணும். இதுல 14 ஆண்டுகள் முடிய போகிறது. இன்னும் 1 வருஷம் போனா 14 ஆண்டுகள் முடிந்தால் கண்டிப்பாக மிதிலைக்கு போய் ஆகணும். ஏனென்றால் 7 ஆண்டின் வா என்பது ஆணை. இன்னும் 1 வருடத்திற்குள் சீதையை மீட்காவிட்டால் இவன் மிதிலை போய் அயோத்தி போய் ஆகணும். அங்க போனா நிச்சயமா மாமனாரையும் பார்க்கணும். கடைசி வரை சீதையை காப்பாற்றாமலேயே நான் அயோத்தி மீண்டு விடுவேனோ என்பது ராமனுடைய ஏக்கம். அதை புரிஞ்சுக்கணும். அவ்வரக்கிரதம் மனை உளான் எனச் சொல்லினன் மலையெனச் சுமந்த தூணியன் வில்லினன் நான் மிதிலை வேந்தன்பால் செல்வேனோ என்பது ராமனுக்குரிய ஒரு அச்சம். தம்பியை பார்த்து சொல்றான், தனக்கு தானே கதறுகிறான், அரற்றுகிறான், பிதற்றுகிறான். அடுத்த பாடல். தலையவிழ் கோதையை தாங்கள் ஆற்றலான் இலை புறந்து அழித்த மேல் இவர்ந்த காதலான் உளன் என உரைத்தலின் உம்பரான் என விளைதல் நன்று ஆதலின் விழிதல் நன்று. நான் செத்து போறதுதான் நல்லது. விழிதல் என்றால் இறத்தல், மரணம் அடைதல். தலையவிழ் கோதை, இவள் சீதை. தாங்கள் ஆற்றலான், சீதையை காப்பாற்றி வைத்துக் கொள்ள முடியாதவன். தலையவிழ் கோதையை தாங்கள் ஆற்றலான் இலை புறந்து அழித்தன் மேல் இவர்ந்த காதலன். இவர்ந்த விருப்பமுடைய, எதன் மேல்? இளையவன். இளை என்பது தம்பி. தம்பி தன்னை காப்பாற்றி கொண்டிருக்க அந்த வாழ்க்கையின் மீது காதல் உடையவன், அந்த வாழ்க்கையின் மீது விருப்பம் உடையவன். இலை புறந்து, புறத்தல் என்றால் காத்தல், பராமரித்தல், சப்போர்ட் பண்றது. இலை புறந்து அழித்தல் மேல் அதில் இவர்ந்த காதலன், அதன் மீது மிக விருப்பமுடைய காதலன். அப்பேற்பட்ட ஒரு ராமன் உளன் என உரைத்தலின், அவன் இருக்கின்றான் என்று சொல்லதை விட வானம் சென்று விட்டான், உம்பரான் என விளைதல் நன்று ஆதலின் நான் செத்து போவது நன்று, நான் விழிதல் நன்று என்று ராமன், நான் சொன்னது போல சராசரி மானுடன் போல கம்பன் தன்னுடைய காப்பிய நாயகனை மானுடனாக சித்தரித்து அடுத்த பாடலில் அவன் திருமால் என்றும் சித்தரிக்கிறான். இறுதி பாடல் போடலாம். கவந்தனை கொல்கிறார்கள். கவந்தன் விண்ணில் இருந்து ராமனை நோக்கி ராமனை துதிக்கின்றான். மிகவும் புகழ்பெற்ற பாடல்கள். அதுல ராமனை பார்த்து கவந்தன் சொல்கிறான். ஒரு பாடல்ல தான் பார்த்தோம், நான் செத்து போவது மேல் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியல, என் மாமனார் மூஞ்சில் எப்படி முழைப்பேன் என்று சொன்ன சராசரி மானுடனை கவி கூற்றாகவும் பிற பாத்திரங்கள் வாயிலாகவும் கம்பன் காட்டும் பொழுது அவன் சொல்லும் வார்த்தை, காண்பார்க்கும் காணப்படு பொருட்கும் கண்ணாகி
பூண்பாய் போல் நிற்றியால் யாதும் ஒன்று பூணாராய் மாண்பால் உலகை வயிற்றில் ஒழித்து வாங்குதியால் ஆண்பாலோ பெண்பாலோ அப்பாலோ எப்பாலோ என்று நீ யாரையா எனக்கு தெரியல. காண்பார்க்கும் காண்பவர்களுக்கு இவன் கண்ணாக இருக்கிறான். காணப்படும் பொருட்கும் கண், கண் என்பது இடம். காண்பார்க்கும் காணப்படும் பொருட்கும் கண்ணாகி பூண்பாய் போல் நிற்றியால் எல்லாவற்றையும் உனக்குள் வைத்துக் கொள்வது போல, எல்லாவற்றிற்கும் நீ இருப்பது போல நிற்கின்றாய். ஆனால் யாது ஒன்றும் பூணாதாய், நீ விருப்பு வெறுப்பு என்று எதுவும் இல்லாதவன். எல்லோரிடத்திலும் நீ இருக்கிறாய், எவரிடத்திலும் நீ இல்லை. மாண்பால் உலகை வயிற்று ஒழித்து வாங்குதியார். பிரளய காலத்துல நீ வைத்துக்குள்ள உலக வச்சுக்கிறிய, அதனால நீ பொம்பளையா? என பிரசவிக்க போகிறான், மீண்டும் இந்த உலகை பிரசவிக்க போகிறான். எனவே நீ ஆண்பாலா அல்லது பெண்பாலா? இரண்டும் இல்லாத வேறொன்றா? எப்பாலோ என்று கவந்தன் ராமனை நோக்கி சொல்லும் துதியாக விராதன் துதியில் தொடங்கினோம், கவந்தன் துதியில் முடிக்கிறோம். ராமனை மானுடனாக பல இடங்களில் சிறப்பாக வெளிப்படுத்தி, விராதன் வதைப்படலத்தில் அவன் திருமால் என்று சொல்லி, கவந்தன் வதைப்படலத்தில் அவன் திருமாலே என்று மீண்டும் வற்புறுத்தி, இடைப்பட்ட பல இடங்களில் அவன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு துணிகின்ற ஒரு சராசரி மானுடனாக இருந்தான் என்பதையும், தந்தைக்கு இவன் செய்த ஈவுச்சடங்குகளில் விரிவாக சொல்லி, இந்த பல அம்சங்களால் ஆரண்ய காண்டம் மிகச் சிறப்புடைய ஒரு காண்டமாக அமைகிறது என்று சொல்லி, வாய்ப்பு தந்த சுந்தரராஜனுக்கும் கிருபானந்தனுக்கும் குவிகம் அமைப்பாளர்களுக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி நன்றி. வந்திருந்து கேட்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நீங்கள் இல்லைன்னா பேச்சு இல்லை. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வரதராஜன். நன்றி நன்றி வரதராஜன் ஐயா அவர்களே. மிக சிறப்பாக அப்படி ஆரண்ய காண்டத்தில், அதுவும் இதில் மிக கஷ்டமான காண்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். கம்பன் படைத்த பாடல்களிலேயே, ஏனென்றால் சீதையை ராவணன் தூக்கி செல்லும் இடம், பிறகு ராமன் வருந்தி ராமன் தற்கொலைக்கு செல்லக்கூடிய இடமாக இருந்த பாடல்களை எல்லாம் சொல்லும் பொழுது மனதை உருக்கக்கூடியதாகவும் இருந்தாலும் அப்பப்பொழுது ஒரு நகைச்சுவை உணர்ச்சியையும் கொடுத்து ஏகேவி அவர்கள் சொல்றதுனால் நாம் உட்கார்ந்து தொடர்ந்து கேட்டுக்கொள்ள முடிந்தது. எத்தனை ஒரு 19 பாடல்களை இன்றைக்கு பார்த்தோம். முதல் பாடல் அரவு ஆகிய என்ற விராதன் துதி பாடலில் ஆரம்பித்து, அடுத்தது கம்பன் திருமாலாக ராமனை எப்போதும் பார்க்கிறார், ஆனால் ராமன் தன்னை மனிதனாகத்தான் பார்க்கிறான் என்ற அந்த ஒரு 2 டிஸ்டிங்ஷனை ரொம்ப அழகாக இயக்கியவையர்கள் சொன்னார்கள். நானும் முதல்ல புரியாம தான் இருந்தது, எப்படி ஏன் இப்படி ராமன் இப்படி தன்னைத்தானே புலம்பிக் கொண்டிருக்கின்றான், அதே சமயத்தில் திருமால் என்றும் கம்பன் சொல்கிறாரே, எப்படி ரெண்டுமே இருக்கிறதுக்கு அழகா சொன்னார். கவி கூற்றாக வரும்போதும் சரி, மற்ற பாத்திரங்கள் வழியாக சொல்லும் போதும் சரி, ராமனை திருமாலின் அவதாரம் என்பதை நிலைநிறுத்த கம்பன் தயங்கியதே இல்லை என்று ஏகேவி அவர்கள் அடித்து கூறினார்கள். ஆனால் அதே சமயத்தில் மானிடனாக வந்தால்தான் ராவணனை வதை செய்ய முடியும் என்பதை நன்கு உணர்ந்த ராமன் தன்னை மானிடனாகவே முழுவதுமாக மாற்றிக்கொள்கின்றான் என்பதற்காக நிறைய இடங்களை இன்றைக்கு சொன்னார். அரவு ஆகி என்ற பாடல், அறம் தவா நெறி என்ற பாடல், அறக்கரை அழிப்பதே நன்று, இல்லை என்றால் நான் இறப்பதே மேல் என்று சொன்ன பாடல், உடுத்த நீர் ஆடையன் என்ற பாடல், ராமனின் பெருவிழா நகர்க்கே என்ற பாடல், அதாவது சூர்பனகை இலக்குவனுக்கு தன்னை மனமுடித்து தர வேண்டும், மூக்கில்லா சூர்பனகை இடையில்லா சீதை என்ற ஒரு அருமையான அவருடைய ஏகேவி அவருடைய உரை, புலியின் அதழ் விடையானும் என்று மும்மூர்த்திகளாலும் அழிக்கப்படியாதவனை நானே அழிப்பே, மனிதனாக வந்து அழிக்கப் போகின்றவன் ராமன் என்று சொன்ன விதம், சிற்றிடை சீதை என்ற பாடல், அந்த பாடல் 2 மனம் கேட்ட ராவணன், மயூருடை சாயலாலை என்ற துவங்கும் பாடலில் அசோகவன சிறையை விட மனச்சிறையில் வைத்தான் ராவணன் என்று சொன்ன பாடல், அதில் இந்த வெண்ணெய் மெல்ல மெல்ல உருகி, அதை அவர் நமது இயக்கிய சொன்ன விதமே அப்படியே வெண்ணெய் உருகுவதை கண்ணில் பார்ப்பதை போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. அடுத்தது ஒரு பகல் பழகினார் என்ற பாடல், தீயில் விடுவேன் என்று சீதை லக்குவனிடம் கூறும் பாடல் என்ற இன்னும் எத்தனையோ பாடல்களில் அந்த 4 பாடல்கள் ஜடாயுவுக்கு தகனக்கிரியை செய்யும் பாடல்கள், அவை ஒவ்வொன்றும் அப்படியே அந்த அவலச்சுவையை நம் கண்ணில் கொண்டு வந்து கம்பன் காட்டும் பாடல்.
அடுத்தது லக்குவனை பிரிந்த பிறகு ராமன் தற்கொலை செய்ய போகின்றான். அந்த தம்பி மீது கொண்ட அவனுடைய பாசத்தை விளக்கும் பாடல் அவருடைய அன்னையின் ஆணை என்ற ஏகேவி அவருடைய புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. இப்படி இன்னும் பின்னால் தலையவிழ் கோதை என்ற பாடல் இயல்புடைய கோதல் அறப்பில் உளதியல் என்ற ராமதாவரத்து தம்பியை நினைத்து பின்னால் கிருஷ்ணாவதாரத்தில் அவனே அண்ணனாக வாங்கி ராமன் தம்பியாக திருமால் தம்பியாக வந்த கதையையும் அவர் சுட்டி காட்டிய விதம். இப்படி கடைசியில் கவந்தன் வாயிலாக ராமனை திருமாலாக கருதி துதிக்கும் பாடலையும் கேட்டோம். இவ்வளவு அழகான உரை, மிகவும் சிறப்பாக இருந்தது. இன்றைக்கு இதை பற்றிய நமது நண்பர்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கின்றேன். முதலில் மல்லிகா மேடம், நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஒரு நிமிடம் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அன்மியூட் பண்ணிட்டு மற்ற நண்பர்களும் ஒருத்தர் பேசலாம். இன்றைக்கு இன்னும் 5 நிமிடம் இருக்கின்றன. அதை பற்றி பேசிவிட்டு நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மல்லிகா மேடம். ராமாயணம் ஆரம்பத்துல இருந்து நம்ம கேட்க மாட்டோமான்னு நான் ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து ஆரம்பத்துல இருந்து பாலகாண்டத்துல இருந்து கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கேட்கறதுக்கு தான் நம்மளுக்கு இனிமையா இருக்கிறது, கருத்து கூறதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. ரொம்ப நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா ரொம்ப மெனக்கெட்டு சொல்றீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இன்பமா இருக்கு. உங்களுடைய இது கேட்டுட்டேதான் இருக்க முடியும். மீதி பேர்லாம் சொல்ற கருத்துக்கு தான் நான் கேட்கறேன். தேங்க்யூ. எல்லா புகழும் கம்பனுக்கே. எல்லா புகழையும் கம்பனுக்கு கொடுக்கிறார். அடுத்தது முகுந்தன் ஐயா அவர்கள் சில வார்த்தைகள் சொல்லுவார்கள். அந்த பாடல் மூக்கு இல்லாதவனோட நீ எப்படி இருப்பேங்கிறதுக்கு இடையில்லாதவனோட நான் இருக்கச்சே நீ மூக்கு இல்லாதவனோட இருக்க முடியாதுன்னு சொன்ன பாடல். அது என்ன எப்படி சொல்றதுன்னே தெரியல. அது ஆக்சுவலா அத நகைச்சுவையா எடுத்துக்கிறதுல அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த கம்பன் ஒத்தனாலதான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது அவர் சொன்ன விதம் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஆக்சுவலா அது நான் கேட்டு அவரது எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு அழுக்கவே அழுக்காது. அவ்வளவுதான் சொல்லலாம், வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. அடி கரெக்ட் சார். நன்றி சார், நன்றி. அடுத்தது நாராயணன் அவர்கள் கை உயர்த்திருக்கிறார். நாராயணன் அவர்கள். வணக்கம், நான் நாராயணன் பேசுறேன். அவருக்கு வரதராஜோட கொஸ்டின், கவி கூற்றுன்னு சொல்றீங்க இல்லையா, அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? என்ன லட்சணம் அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு பாட்டு கவி கூற்று அப்படிங்கிறது எப்படி, எந்த லட்சணத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்க? ஒரு பாத்திரங்கள் பேசாத, எந்த ஒரு பாத்திரமும் பேசாத பாடல்கள் கவி கூற்று. உதாரணமாக, வெய்யோ நொழி கண்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளுடன் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழையலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்பது கம்பன் சொல்லும் பாடல், கவி கூற்று. எந்த பாத்திரமும் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. ஓகே, சோ பாத்திரம் எது சொல்லலையோ அதெல்லாம் வந்து கவி கூற்று. எந்தெந்த ஆமா, பொதுவாக வர்ணனைகள் எல்லாம் கம்பன். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, புரிஞ்சது. ஓகே, நன்றி சார். அடுத்தது சாய் கணேசன், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது ஜோஷி சார். அருமையான ஒரு அற்புதமான ஆரண்ய காண்டத்தை அருமையாக சொல்லிவிட்டீர்கள். அதுல அந்த வெண்ணெய் உருகிற காட்சி வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லுது. கம்பன் எழுதினை விட அது அப்படியே அந்த சுவை அதே வருமாறி சொன்னீங்க, நல்லா இருந்தது. அது போல அந்த புல் முளைக்கிறத வந்து அந்த ராமன் கால்பட்டு நிலமகளுக்கு ஒரு இது வருது போல இருப்பது காணிக்கிறது, அதுவும் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. எனக்கு எல்லாத்தையும் ரொம்ப பிடிச்ச இந்த 4 பாடல்கள் சொன்னீர்களே, அந்த ஜடாயோட அந்த மெக்கரிகள் செய்ய 4 பாடல், எல்லா இடத்துலயும் ஒரு பாடல் சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை மட்டும் 4 பாடலையும் மொத்தமாக சொல்றது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது சார் ஐயா. அதே போல துதியிலே தொடங்கி இன்னொரு துதியிலே முதலில் திருமால் தொடங்கி இறுதியிலும் திருமாலாக முடித்து விட்டு இடையில் முழுவதுமாக ஒரு மாநிலனுடைய காட்சிகளை எல்லாம் ராமனாக சித்தரிக்கின்ற கம்பன் காட்சிகளை அற்புதமாக சொல்லியிருக்கேன். நல்ல அந்த பிரசன்டேஷனே ரொம்ப அற்புதமாக இருந்தது சார். ரொம்ப நன்றி. இது போல ஒரு உரை கேட்டதற்காக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சாய் கணேசன் சார். ஜோஷி சார். கற்றவர் ஞானம் என்றே காமத்தை கடக்கலாமோ அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வரி. இந்த இதயமாம் சிறையில் வைத்தான் அப்படின்ட்டு இந்த சிறை வைத்த செய்யுள் அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி சிறை மீட்ட செய்யுள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது வரும். அதாவது கம்பெனியில் கூட்டும் சாவியும் அப்படின்ட்டு ஏகேவி ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அப்புறம் கொம்பிழை மானின் பின் போய் குலப்பழி தேடிக்கொண்டே அப்படிங்கிறது தீதும் நன்றும் பிறர் தரவாரம், குலப்பழி கூட்டிக் கொண்டே அப்படின்னு சொல்றது தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம். வாய்ப்புக்கு நன்றி. ஏகேவியுடைய உரை எப்போதும் போல சிறப்பு. வாழ்க வளர்க. நன்றி.
நன்றி ஜோசி சார், ரொம்ப அழகாக சொன்னீர்கள். நம்ம இன்னும் எல்லாரும் நிறைய கருத்துக்கள் சொல்வதற்கு கேட்பதற்கு ஆவலாக தான் இருக்கிறோம். ஆனாலும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும். நிறைவாக வாவேஸ் அவர்கள். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில ஐய முடிச்சுகளை அவிழ்க்கின்ற பாடல்கள். எங்கெல்லாம் கம்பராமாயணத்துல சந்தேகங்கள் வருமோ அதையெல்லாம் மாற்றக்கூடிய பாடல்களாக தேர்ந்தெடுத்தார்கள். இப்போ வள்ளுவன் ஓமை சொன்னான் என்றால் அது எல்லாமே இப்ப கேட்டார் ஒருத்தர், கவிக்கூற்று எது இல்லைன்னு கேட்டார். வள்ளுவன் சொல்வதெல்லாம் கவிக்கூற்று, வேற யாரு வேணும் இல்லை. ஆனால் காவியம் பாடத் தொடங்கிய கம்பன் இருக்கிறானே, அவன் பல விஷயத்தை பாத்திரங்கள் மூலமாகத்தான் சொல்ல முடியும். அப்ப அவர் கேட்ட கேள்வியிலேருந்து எனக்கு ஒரு நுட்பம் தெரிஞ்சது, ஒரு சுவை. அதாவது ஏற்கனவே ஒரு பலாச்சுவை கொடுத்திருக்கிறார் நம்ம ஏகேவி, அதுல கொஞ்சம் தேன் போட வேண்டும் என்றால் சாய் கணேஷ் குறிப்பிட்டார். எப்படி இந்த மண்மகள் உடல் சிலிர்த்து இருக்கக்கூடிய மயிர்பூச்செறியக்கூடிய நிலை புல்லாக, புல்லில் வைரப்படை காணுங்கால் பாரதி. இங்க கம்பன் பேசுகிறான் அது புற்களாக போத்தன என்று. அந்த அற்புதமான கற்பனை. ஆனா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அது யார் மூலமா சொல்றான்னா சூர்பனக மூலமா சொல்றான். இப்போ கம்பனுக்கு தோன்றுகிறது அவள் பெண். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, சூர்பனக இதயமாம் சிறையில் வைத்தான் ராவணன் என்பதற்கு அடிப்படை காரணம் சூர்பனக சொன்னதுதான். ராவணன் அது வரைக்கும் சீதையை நேர்ல பார்த்ததே இல்லை. அப்படின்னா எந்த அளவு நாவன்மையும் பார்க்கக்கூடிய ஆசையும் காமத்தையும் கொண்ட நெஞ்சிலாக சூர்பனகை இருந்திருக்கிறாள். அப்படிப்பட்ட சூர்பனுடைய உடலிலேயே ராமனை பார்த்த போது அவள் காமத்தினாலே மயிர்கூச்செறிந்தாள் என்று சொல்வதற்கு கம்பனுக்கு பிடிக்கல. ஒரு அரக்கியை இப்படி அரக்கி இந்த ராமனை காம வசப்பட்டாள் என்று சொல்லத்துக்கு பிடிக்காம என்ன பண்ணான்னு சொல்லணும். இந்த மண்மகள் ஓமையை சூர்பனகையை சொல்ல வச்சான். அந்த மண்மகள் அவள் மனத்திலே அவள் தான், சூர்பனகை தான். இப்போ ஓமையை சொன்னாலும் கூட அதை யார் மூலமாக சொல்ல வேண்டும் என்ற நுட்பத்தை அறிந்தான் கம்பன் என்பதை நான் அந்த பலாப்பழத்துல தேனாக ஊற்றுகிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜடாயு பத்தி சொன்னார், அற்புதம். அதாவது ஏகேவி காம்பினேஷன், ஜடாயு காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன். அதுல இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை, இன்னொரு பலாப்பழத்துல தேன் ஊத்துறது என்னன்னா, அவன் பார்த்த உடனே சொல்லுவான் தந்தைக்கு இணையானவர். ரொம்ப அருமையா சொன்னார். யாரா பொட்டு வைப்பான்னா தந்தை தான். சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடமை, சரி பண்ண வேண்டியது தந்தையுடைய கடமை. அப்போ அவன் சொல்றான், இந்த மாதிரி நீ பண்றது தப்புடா, நீ உன் பிழை எல்லால் உன் பிழை. அதுவும் அருமை, ஒண்ணுன்னு இல்லை. அதாவது நுட்பமா கேட்கணும். ஏகேவிய 2ஆம் வாட்டி வேணா நீங்க டேபிள்ல போய் கேளுங்க. இலக்குவன் ராமன் 2 பேரையும் சேர்ந்து உன்னுன்னு சொல்லாம உன் பிழை என்று சொல்கிறானே, அப்ப 2 பேருக்கும் தந்தையாகிறான். ராமனுக்கு மட்டும் தந்தை அல்ல, இலக்கவனுக்கும் சேர்ந்து தந்தையாகிறான் என்பது அந்த தந்தையில இருக்கிறதுனால. அதனால்தான் ஏன் விலாவரியா அந்த 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 எரியூட்டுதலை சொல்கிறான் என்று சொன்னால், அவன் தந்தைக்கு செய்யக்கூடிய கடன் தன்னை தந்தையாக மாற்றிக்கொண்டான் ஜடாயு. ஒரு தந்தைக்கு செய்யக்கூடிய கடன் இந்த தந்தையாக மாறியும் சரி, அதை சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமான விஷயம். 3வது கருத்து, இன்னொரு தேன் வார்ப்பு என்ன என்று சொன்னால், பாரதியில நான் சொல்றேன். இப்போ சுந்தரராஜன் சொன்னார், ராமனை மனிதனாக காட்டுகிறேன் என்று சொன்னார். சரியா? எப்படி காட்டுவான் மனுஷனா? ராமன் நிலை போட்டு நம்ம பொம்மையில வைக்கிற மாதிரி மனுஷனா தீட்ட முடியுமா? இல்ல. மனித குணத்தை காட்டுவதன் மூலமாக அவன் அந்த அயோத்தி வளைமதியில் இருக்கக்கூடிய அவதார புருஷன் மனிதனாக மாறுகிறான் என்று எப்படி காட்டுவது? காட்டணுமே. அதை இன்றைக்கு ஏகேவி சொன்ன இந்த பாடல் விளக்கியது. அலபாயறான். அத சீதை இல்லாத நேரத்திலே சிந்திச்சு, ஐயோ அங்க போயிட்டாலோ இங்க போயிட்டாலோ. இது ஒரு விஷயத்துல கவலைப்படுறது இல்ல. இந்த கவலை தான் இன்னொரு கவலை. திடீர்னு பார்க்கும்போது, ஐயோ முதலை மாமனார் கேட்டா என்னடா சொல்றது, பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டா என்னடா சொல்றது, இப்படி மாறி மாறி அலைபாயக்கூடிய இருக்கிறதே அதுதான் மனித மனம். அதுதான் பாரதி சொன்னான், கருதி கருதி கவலைப்படுவார். கருதி கருதினா ஒரே விஷயத்தை, ஐயோ ஏகேவி கேட்பறோ ஏகேவி கோப்பறோன்னு என்று ஒத்தரை பத்தி மட்டும் கவலைப்படாம, இவன் கேட்பானோ அடுத்த கருதி இன்னொருத்தனை பத்தி கவலை. இப்படி கவலை கவலை என்று மாறக்கூடிய விஷயத்தை சொன்னானே பாரதி. அந்த பாரதிக்கு விளக்கமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அற்புதம். அதாவது ஒரு நல்ல, நான் கொஞ்சம் நிறைய பேசுகிறேன்னு எனக்கு தப்பா நினைக்காதீங்க. ஒரு நல்ல விஷயத்தை கேட்கும் பொழுது மனது துள்ளுகிறது. அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான குழந்தைய பார்த்த உடனே எடுத்து வச்சு கொஞ்சணும்னு தோணும்ல. யார் வீட்டு குழந்தையா என்ன ஐயா கண்ணான, அது மாதிரி ஒரு அற்புதமான சொற்பொழிவை கேட்ட போது அதை பாராட்டக்கூடிய அந்த உணர்ச்சியும் உற்சாகமும் தானாக சேருகிறது.
ஆகவே பலாப்பழத்திலே விடக்கூடிய இந்த சுவையாக இந்த தேன் வாரம் தொடரட்டும். நாங்களும் கூட இருக்கிறோம். எனக்கு இன்னைக்கு வந்து ஏகேவி பார்த்த போது அவர் கிட்ட கேட்ட போது முதல்ல நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்னாடி ரொம்ப சௌக்கியமா இருக்கேன், ஐம் ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்டுங்கிற மாதிரி அவர் சொன்னார். அந்த உற்சாகத்துக்கு குறைவின்றி அந்த கரிய நெருந்தெடுமால் அவருக்கு அத்தனை பலங்களையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த வாரம் சந்திப்போம். அது குவியத்தில் வந்து கிட்டத்தட்ட எல்லா நிகழ்ச்சிகளிலும் சுந்தரராஜன் என்ன பண்ணுவார், பாபேசு சம்மப் பண்ணுங்க அப்படிம்பார். அதுக்கு வந்து எனக்கு இருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் சீனியர் பர்சன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அடிப்படையிலே நான் ஒரு ரசிகன், பேசுறதுக்கு இதெல்லாம் வேற. ஆகவே உங்க அனைவரும் சார்பில் குவிகத்தினுடைய நண்பர்கள், இப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய நண்பர்கள், அத்தனை நண்பர்கள் சார்பிலும் உங்கள் சார்பாக நான் ரசித்ததை சொன்னேன். வாழ்க ஏகேவியினுடைய கம்பன் தொண்டு. நனிசராக்க வணக்கம். நன்றி நன்றி வாவேசு சார். சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்ததை போல் நீங்க பலாப்பழத்தில் தேன் சேர்த்த ஏகேவியை பற்றி சொன்னீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது. மீண்டும் அடுத்த வாரம் நாம் கிஷ்கிந்தா காண்டத்தை பற்றி பார்ப்பதற்காக அவருடன் காத்துக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம் ஏகேவி சார். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி 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 வணக்கம். நிறைவு செய்கின்றேன். வணக்கம் ஐயா.